இளைஞர்கள் கம்யூனிட்டி, நகரத்தார் கம்யூனிட்டிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அருமையான திருவிழா. இன்றைக்கி எல்லா மேட்சஸும் சிறப்பாக முடிஞ்சுது. ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், ஒரு சில விஷயங்கள் ஆர்கியூமெண்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஸ்போர்ட்ஸ்னால். ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து மேட்ச்சை நல்லபடியாக 8 மேட்சை சிறப்பாக முடிச்சிட்டோம். ஸோ எல்லா அணிகளுக்கும் நன்றி. குறிப்பாக 12 அணிகள் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக செயல்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நமக்கு ஸ்பான்சர்ஸ் பின்னாடி நிறையா போட்டிருப்பாங்க. டைட்டில் ஸ்பான்சர் லக்ஷ்மி செராமிக்ஸ் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணார். அப்புறம் வந்து தனிஷ், அதுக்கப்புறம் வந்து விசாலம் சிட் ஃபண்ட்ஸ், மூன் ஸ்டார், எம்ஆர்எம், ஆப்டெக், டபிள்யூபிசி, எஸ்எல்பி, அப்புறம் எஸ்எல்பி லக்ஷ்மி பிரிண்டர்ஸுங்க, அப்புறம் ஆர்ஏ, அக்வா, எஸ்ஆர், நவரத்னா, தண்ணீர்மலை டைமண்ட்ஸ், வள்ளி வீடியோ, கேரட் அண்ட் கேரட், அதுக்கப்புறம் வந்து அபி வைரவன், இக்விட்டாஸ் பேங்க், அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேர்லாம் நிறையா போட்டிருக்கோம். கேடிஆர் கருப்பையா, ஆடிட்டர் வீரப்பன், அப்புறம் வந்து நம்ம அம்பத்தூர் நகரத்தார் இளைஞர் நற்பணி மன்றம், அப்புறம் மெய்யப்பன், விநாயகா ஆடியோஸ், ஏபிஎல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பல்லத்தூர், தண்ணீர்மலை கல்லல், விக்னேஸ்வரா கேட்ரிங் பல்லத்தூர், பிசிஎம் முருகப்பண்ண, அவங்க நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்ஐசி முத்தையா, நலபாகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நலபாகம் கண்டனூர், அவங்க தான் கேட்ரிங் இன்னைக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐங்கரன் ஸ்ரீ ஏழுமலையான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் சோலை ராம் ஃப்ளவர்ஸ் பல்லத்தூர், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து இதை விட சேர்ந்து நகரத்தார் இளைஞர் நற்பணி மன்றமும் நகரத்தார் யூத் கிரிக்கெட் கிளப்பும் சேர்ந்து இந்த மாபெரும் கிரிக்கெட் திருவிழா காரைக்குடி என்பிஎல் சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வந்து அம்பத்தூர் நகரத்தார் சங்கமும், அதுக்கப்புறம் செட்டிநாடு ஹார்ட்வேர்ஸ் லைவ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி உரித்தாகுக. அதுக்கப்புறம் திருவத்தியூர் நகரத்தார் சங்கம் எல்லா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கும் கிஃப்ட் கொடுக்க போகிறதா சொன்னாங்க. அது நாளைக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இது வந்து நம்ம ஸ்பான்சர்ஸை வந்து தேங்க் பண்ணக்கூடிய நேரம். அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து நன்றி கூறியாச்சு. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஹெல்ப்பும் இல்லைன்னா இதை மிகச்சிறப்பாக நடக்க முடியாது. அதே மாதிரி தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கோவிலூர் நம்ம ஆதீனம் நம்ம சுவாமிகள் நமக்கு 2 கிரவுண்டை கொடுத்து, தங்குறதுக்கு இந்த மண்டபத்தை கொடுத்து, சமைக்கிறதுக்கு அனைத்து வசதிகளையும் கொடுத்து, உட்காரத்துக்கு சேரை கொடுத்து, எல்லாமே அவங்க வந்து சூப்பராக நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம நகரத்தார் கம்யூனிட்டிக்கு. ஸோ நம்ம சுவாமிகளுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த நன்றி நோட்டோட ஐ ரிக்வெஸ்ட் நம்ம நாராயண் கோவிந்தன் அவர்களை பேசுகிறதுக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. எல்லாரும் கேட்க தயாராக இருக்கீங்களா? நான் இரவு வந்து கொச்சின் கிளம்புறேன். இருந்தாலும் வந்து அங்கிள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேம், இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதனால் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை வந்து 5 மணிக்கு கிளம்புறதா இருந்ததை இரவு 10 மணிக்கு தள்ளி வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே ஒரு அரை மணி நேரம் பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் கூட்டம் குறைவாக இருக்கிறது. ஆனால் என்னோடய பிளானை மாற்றிட்டேன். ஏன் பேசணும், அதற்கு பதிலாக ஏதோ ஒரு டிஸ்கஷனா. ஏன்னா குறைவான நிறைய பேர் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் பேர் இருந்தால் இட் வில் பி ஈஸி டு டிஸ்கஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக பண்ணால் வில் பி பெட்டர். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கும். நான் இருக்க கொஞ்சம் பேரையும் பேசி போர் அடிச்சு அதை நான் விரும்பலை. அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன பேசுகிறது, எனக்கு தலைப்பு எதுவும் போடலைன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பேசுகிறது அப்படிங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதை பற்றி பேசட்டும்?
ஒவ்வொருத்தவங்களாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி பேசுகிறேன். இளைஞர் சமுதாயம் எப்படி வாழ வேண்டும். அடுத்து நீங்கள் விளையாட்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லை என்னது சரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நீங்க அங்கிள் என்னது யூத் இம்ப்ரூவ்மெண்ட். இளைஞர் அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது சொல்லுங்க அங்கிள். எல்லாருமே விளையாட்டு தானா? விளையாட்டு தான். ஓகே, ஃபைனலாக வர்றேன். நீங்க அங்கிள் அங்கிள் பேச வேண்டான்னு தலையாட்டுறேன். சும்மா ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஓகே நீங்க ஓகே நீங்க விளையாட்டு சம்பந்தமாகவே பேசலாம். பிஸ்னஸ் தொழில். இளைஞர்களின் பங்கு, நகரத்தார் இளைஞர்களின் பங்கு. வேலைக்கும் வெளிநாட்டுக்கும் போகாம என்ன பண்ணலாம் அப்படியா? நீங்க இறைப்பணி. தொழில் தொழில் ஓகே. இப்போ நம்ம நடத்தியிருக்க வாக்கெடுப்பின்படி விளையாட்டும் பிஸ்னஸும் தான் மெஜாரிட்டியாக வருது. பிஸ்னஸை விளையாட்டாக பண்ணக்கூடாது, விளையாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இப்போ சரி, நான் நீங்கள் கொடுத்துருக்கதின் அடிப்படையில் இதை பற்றிய விஷயங்களை நான் பேசுகிறேன். இதில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும், ஏன்னா டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டோம், இது சரி இது தப்பு அப்படின்னு நீங்கள் முரண்படலாம், பேசலாம். நம்ம ஒரு டிஸ்கஷனாக இந்த அரை மணி நேரத்தை ஒரு பயனுள்ள நேரமாக, ஏன்னா எல்லாரும் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அப்போ இருக்கிற நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு நான் முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் அப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர், தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாளும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர், காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவல நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி, எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம், இத்துணை தமிழ் வடிவங்களும் இணைந்து வளர்த்த தமிழையும் இந்த இனிய நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெருமக்களுக்கும், என்ன இங்கு பேசுவதற்காக அழைத்த வெங்கடாச்சலம் அங்கிள் அவங்களுக்கும், மேலும் அங்கிள் உங்கள் பேர் அங்கிள் எல்லாருடைய பேரையும் எனக்கு சொல்லணும்னு ஆசை. எல்லோருமே அரசு அழகப்பன், நாராயணன், செல்லப்பன், இவர்கள் எல்லோருமே எனக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனிதர்கள். எல்லாருமே உங்களை பற்றி சொல்லுகிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னால் அவர்கள் இருக்கிற இடமும் அவர்களிடம் இருக்கிற பணிவும் அவர்களை இந்த உயரத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்காக ஒரு கைதட்டல். ஏன்னா இந்த நிகழ்வை நடத்துவதற்கு காரணமாக இருக்கிறாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர்ஸ், இங்கே கேட்குறவங்க எல்லோருக்குமே என்னுடைய அன்பிற்கினிய வணக்கம். முதல்ல எல்லோர் சொன்னதுலையுமே ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு நான் பார்க்கிறேன். தொழில்னு சொன்னீங்க, விளையாட்டுன்னு சொன்னீங்க, அறப்பணி சொன்னீங்க, ஆன்மீகம் சொன்னீங்க, தொண்டை சொன்னீங்க, நெட்வொர்க்கிங் எல்லாமே சொன்னீங்க. எல்லாத்துலேயும் அடிப்படையாக சிமிலராக ஒரு வார்த்தை இருந்தது, இளைஞர்கள் அப்படின்னு. ஏன்னா அவர்களெல்லாம் ஏறத்தாழ நிறைய சாதனைகளை செய்து விட்டார்கள். இப்போ ஏன் இதை நடத்துகிறாங்க அப்படின்னா,
அவர்களுடைய நோக்கம் அடுத்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்களிடம் இதையெல்லாம் கடத்தணும் அப்படிங்கிறதற்காக. அப்ப இளைஞர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன் எல்லோரும் இளைஞர்களை டார்கெட் பண்றாங்க? இளைஞர்களாலைத்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்க? இப்போ எல்லோரும் நினைக்கலாம், நான் வந்து ஸ்கூலில் தான் படிக்கிறேன், ஒரு 12th படிக்கிறேன், என்னால் என்ன செஞ்சிட முடியும்? இல்லை நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், என்னால் என்ன செஞ்சிட முடியும்? நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இந்த தேசத்தை மாற்றுவதற்கு என்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளுமே இருக்கும். அப்படிப்பட்ட கேள்வி வருகிற போது எல்லோரும் நினைத்து கொள்ளுங்கள், எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணியன் பாரதியான போது அவனுக்கு வயது வெறும் 7 தான். ஆங்கில இலக்கியத்தில் கவிதை துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த போது ஷெல்லிக்கு வயது வெறும் 22 தான். சுழியத்திற்கு மதிப்புண்டு என்று சொன்னபோது ராமானுஜத்திற்கு வயது வெறும் 17 தான். சகோதர சகோதரிகளே என்று கூறி இந்த உலகத்தையே தன்பால் ஈர்த்த போது வீரத்துறவி விவேகானந்தருக்கு வயது வெறும் 29 தான். உலகமே போற்றுகிற கம்யூனிச தத்துவத்தை படைத்த போது மார்க்ஸுக்கு வயது 30, எங்கெல்ஸுக்கு வயது வெறும் 28. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அரசியலுக்கு வந்தபோது அவருக்கு வயது வெறும் 14 தான். இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையில் இருக்கிற சூயஸ் கால்வாயை 11 மணி 42 நிமிடங்களில் கலந்த போது வீரச்சிறுவன் குற்றாலீஸ்வரனுக்கு வயது வெறும் 14 தான். அப்ப உலகத்தின் ஆகச்சிறந்த சாதனைகளை செய்த போது உலகத்தின் ஆகச்சிறந்த சாதனையாளர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படியானால் இளைஞர்களால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும்? அதுலேயும் சிறப்பு இன்னைக்கு இளைஞர்களை பற்றி பேசுவது. ஏன்னா இந்தியாவினுடைய கனவு நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவர் தான் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னாரு. எது கனவுன்னு கேட்குறாங்க. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். அப்போ அப்துல் கலாம் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாளைய இந்தியா இன்றைய பள்ளியின் வகுப்பறையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் மைக்ரோசாஃப்டின் நிறுவனர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கம்பெனியிலிருந்து இந்தியர்கள் எல்லாம் விலகிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு. உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கு இடமாற்றம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்தியாவினுடைய இளைஞர்கள் அப்படிங்கிற இந்தியாவுடைய இளைஞர் சக்தி மிக பெரியது. சைனா இந்தியாவோட பாப்புலேஷன்ல அதிகம் இருக்கிற ஒரு நாடு தான். ஆனா சீனாவை விட இந்தியா ஒருபடி மேலே உயர்ந்து இருக்கிறது. ஏன்? ஆம், சீனாவில் மக்கள் தொகை அதிகமாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்தியாவில் தான் இளைஞர்களின் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இளைஞர்கள் எப்படி இருக்கணும் நான் பேசணுன்னே நான் ஏதோ முதியவன் நினைச்சுக்காதீங்க, நானும் இளைஞன் தான். நான் வந்து 4th இயர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பேசலாம்ல, இதையெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி சில விஷயங்களை நான் நினைக்கிறேன். இளைஞர்களின் முன்னேற்றம், இந்த சமூகத்தில் இளைஞர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இளைஞர்களின் முன்னேற்றம் அப்படின்னா எப்படி இருக்கணும், இளைஞர்கள் முன்னேறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கு பொதுவாக இந்த சமூகத்தை உற்று நோக்குகிற போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சமூக ஊடகங்கள் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில நல்ல தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருந்தால் கூட சில தவறான தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன மாதிரி தவறான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா, சமூக ஊடகங்கள் வந்த பிறகு விமர்சனங்கள் ரொம்ப எளிமையாக மாறிடுச்சு. முன்னாடி ஒரு விமர்சனத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இப்போ விமர்சனம் செய்வது ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு, ஆனால் ரொம்ப எளிமையாக போகிற போக்கில் அதை விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது எல்லாத்தையுமே. அண்மையில் பாருங்க ஒரு நிகழ்வு, இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் LGBTQ அவர்களுக்கு ஒரு பிரைட் ரேலி சென்னையில் நடக்குது. அதை யார் தொடங்கி வைக்கிறா அப்படின்னா, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கிறாங்க. அந்த போஸ்ட் வருது சமூக ஊடகங்களில். கீழே வந்து கமெண்ட்டும் மீம்ஸும் என்ன தெரியுமா போடுறாங்க, 3ஆம் பாலினத்தவர்களுடைய நிகழ்ச்சியை, அந்த ரேலியை உதயநிதி அவர்களுடைய மனைவி தொடங்கி வைக்கிறார் என்றால் ஏன் உதயநிதியுடைய மனைவியும் 3ஆம் பாலினத்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு கீழே ஒருத்தன் கமெண்ட். அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்காதுன்றியா அப்படின்னு போட்டிருக்கிறான். ஏன்? இதை செய்வதற்கு யாரும் தயாரா இல்லை. ஒருவேளை யாராவது செய்தால் அவரை ஆதரிப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. ஆனால் அவதூறு பரப்புவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். காரணம், சமூக ஊடகம் அவ்வளவு எளிமையா எல்லோர் மீதும் விமர்சனத்தை முன்வைக்க ஏதுவானதாக இருக்கிறது. ட்விட்டரை திறந்து பார்க்கிறோம், ட்விட்டரில் நல்ல செய்திகளே இப்போலாம் வர்றதில்லை. யாரை பற்றியாவது விமர்சனங்கள் மட்டும்தான் ட்விட்டரில் வருது. அப்போ சமூக ஊடகங்கள் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஒன்று நகைச்சுவையாக சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு பையன் இருந்தாக்கா, அவன் ரொம்ப நாளாக ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்துருக்கிறான் இன்ஸ்டாகிராமில்.
பல பேருக்கு இந்த ஜோக்கு தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல திருப்பி கேட்டு சிரிங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு நாள் அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த பிள்ளை அவனுக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கு. இன்னும் இவன் பதிலுக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். நல்ல மெசேஜ் தானே, என்னண்ணே திருப்பி பேசலாம்ல. உடனே மெசேஜ் வந்தா உடனே இவன் கேட்டிருக்கான் தங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு. உடனே அவங்க தங்கம் சாப்பிட போகுது அப்படின்னு. இன்னும் இவர் தங்கம் என்ன சாப்பிட போகுது அப்படின்னு மெசேஜ். இன்னும் அவங்க அங்கேருந்து தங்க சப்பாத்தி சாப்பிட போகுது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்னும் இவன் தங்க சப்பாத்திக்கு என்ன தொட்டு சாப்பிட போகுது அப்படின்னு. இன்னும் அவங்க தங்க சப்பாத்திக்கு கிழங்கு தொட்டு சாப்பிட போகுது அப்படின்னு. நல்லா மெசேஜ் போடுறாங்களே, அடுத்த ஒரு மெசேஜை போடுவோம். தங்கம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு அப்படின்னு மெசேஜ். உடனே அங்கேருந்து டைப்பிங்னு வருது, தங்கம் லுங்கி கட்டி இருக்குன்னு மெசேஜ். ஒன்றும் புரியலை. அடுத்து கேட்குறான், அப்படியும் எடுத்துக்கலாம் அந்த கதையை, ஃபேக் ஐடின்னு கூட. தங்க லுங்கி கட்டி இருக்குன்னு வந்தோடனே இவன் சொல்கிறான் தங்க லுங்கியெல்லாம் கட்டாதே அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ், பேசுறது தங்கம் இல்லை தங்கத்தோட அப்பா அப்படின்னு வருது. அப்போ பேசுகிறோம், எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசுகிறோம். அப்போ இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தின் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு திணிப்பாக நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா விமர்சனங்கள் தான். போகிற போக்கில் ஒருவர் போட்டுட்டு போகிற விமர்சனத்தை நினைத்து 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 நம்முடைய வாழ்க்கையை நாமே வருத்தி கொண்டே இருக்கிறோம். பாருங்க, நம்மளுடைய சந்தோஷத்தை எதெல்லாம் தீர்மானிக்குதுன்னு. டப்பாவை திறந்து உள்ள உப்புமா இருந்தால் அந்த உப்புமா கூட நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துருது. அந்த உப்புமாவை ஓரமாக வச்சுட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிட்றலாம், ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு பூரா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உப்புமாவா வச்சு விடுவேன்னு கேட்குறது. இந்த உப்புமாவை நினச்சி அந்த நாளையே சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிடுறது. ஆட்டோவில் ஏறி போவோம், இறங்கும் போது ஆட்டோக்காரர் 200 ரூபா சொல்லுவார், 150 ரூபா வாங்கிக்கலாமான்னு கேட்போம். உடனே அவர் எப்பா படித்தவன் மாதிரி இருக்க, பெட்ரோல் விலை தெரியுமா, டீசல் விலை தெரியுமா, நாட்டு நடப்பு தெரியாமல் ஆட்டோவில் ஏறி வந்துட்டியேன்னு கேட்டுட்டு அடுத்த சவாரிக்கு போயிடுவார். 200 ரூபாயும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்னை பார்த்து இப்படி கேட்டிருக்கலாமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, 12வது நான் எக்கனாமிக்ஸில் என்ன மார்க் வாங்கினேன் தெரியுமா, தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சுன்னா 5 மொழியில் நியூஸ் பேப்பர் படிக்கிறவன் தெரியுமா, என்னை பார்த்து எப்படி அவன் அப்படி சொல்லியிருக்கலாம். அன்பு உறவுகளே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த ஆட்டோக்காரர் அடுத்த சவாரியை நோக்கி சென்று விட்டார். ஆனால் நீங்கள் அந்த ஆட்டோக்காரரை நினைத்து 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 உங்களுடைய நாள் முழுக்க வருந்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அடுத்தவர்கள் வைக்கிற விமர்சனத்தை பார்த்து வருத்தப்படாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் குறை சொல்றதுக்கு ஆள் இருக்கான். இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது, ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி தான், இதை பற்றி எல்லோரும் சிறப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த நிகழ்ச்சியை திட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவதற்கு ஆள் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா அங்கிள்? உண்மை. ஒரு ஓவியன் இருக்கிறான், அவன் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி ரோட்டில் கொண்டாந்து வச்சு என்ன சொல்கிறான், இந்த ஓவியத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிறான். வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், அவன் ஒரு பெண்ணின் உருவத்தை வரைஞ்சி வச்சுட்டு போயிருந்தான், மறுநாள் காலையில் ஒரு பூதத்தின் உருவம் இருந்துச்சு. அப்போ அவன் மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ஊரில் ஒரு போட்டி நடந்துச்சான், சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கிற போட்டி. 10 பேர் கலந்துக்கிறாங்க, முதல் பரிசு கொடுக்குறாங்க. அப்படியே சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருக்கான், சார்லி சாப்ளினே தோத்து போயிடுவான்னு அவனுக்கு முதல் பரிசு. 2வது பரிசு அவன் அளவுக்கு நடிக்கலை, சுமாராக சார்லி சாப்ளின் மாதிரி நடித்தான், 2வது பரிசு. 3வது பரிசு நடித்தவன் இல்லை, வேற எவனுக்கு கொடுக்க முடியல, அதனால இவனுக்கு சார்லி சாப்ளினுக்கு மாறி நடிச்சான்னு பரிசு கொடுப்போம்னு கொடுத்துட்றான். நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு பரிசெல்லாம் வாங்கிட்டு போனோடனே 3வது பரிசு வாங்கினால அவன் மேடையில் ஏறி வந்து சொன்னானா, டே உண்மையான சார்லி சாப்ளினே நான் தாண்டான்னு. அப்போ மக்கள் எல்லாத்துலையும் ஏதோ ஒரு குறை சொல்வதற்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க. எதையாவது ஒன்று சொல்லிட முடியாதா, இதை பண்ணிட முடியாதா அப்படின்னு ஒரு குறை சொல்ல தயாராக இருப்பாங்க. அதனால் அதை கேட்டு வருத்தப்படுவதும் நம்மை நாம் நிரூபித்துக் கொள்வதற்குமாக இந்த இளைஞர் சமுதாயம் துடித்து கொண்டே இருக்கிறது. எதுக்கு நம்ம நிரூபிக்கணும்? யாரும் நம்மை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய தேவையே கிடையாதுல்ல. அப்போ நிரூபிக்க போராட வேண்டிய தேவை இல்லைங்கிற. எல்லாரும் பண்ணுறாங்க, நான் அதை பண்ணலை, அதனால எல்லோரும் பண்ணுவது சரின்னு ஆயிருமா? இல்லை. என்ன பண்ணாரா, ஹிட்லர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய மருத்துவமனைக்கு வர்றதா இருந்தாராம். என்ன ஆகுது, ஹிட்லர் நாளானைக்கு வர்றாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணாங்களா, அந்த மருத்துவமனையில் இருந்த செவிலியர் மருத்துவர்லாம் அங்கே இருந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களையும் வரிசையாக நிறுத்தி, இங்கே பாருங்கப்பா, ஒருத்தர் வருவார், குட்டி மீசை வச்சிருப்பார், இப்படி தான் இருப்பார், அவர் வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணணும், சல்யூட் பண்ணி வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. கரெக்டாக ஹிட்லர் வரப்போகிற நாள் வருகிறது, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. ஹிட்லர் வர்றான், எல்லோரும் சல்யூட் அடித்து வணக்கம் சொல்கிறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹிட்லருக்கு கோவம். அவன் பக்கத்தில் போய் கேட்குறான், ஏன்டா எல்லாரும் வணக்கம் சொல்கிறான், நீ மட்டும் வணக்கம் சொல்லாமல் இருக்க அப்படின்னு.
உடனே அவன் ஹிட்லரை பார்த்து சொல்கிறான், ஐயா இப்போவும் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை அப்படின்னானா. அப்போ எல்லோரும் ஒன்றை செய்வதால் மட்டும் ஒரு காரியம் சரி அப்படின்னு ஆயிராது. அப்போ இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய ஒன்றாக எதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு மீம்ஸை போட்டு கடந்து சென்று விடலாம் என்பதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தணும். எந்திரன் படம் எல்லாரும் பார்த்துருப்போம்ல, எந்திரன் நல்ல படம் தானே. இன்றைக்கு அறிவியல் பேசுகிறோம், ரோபோட்டிக்ஸ் பேசுகிறோம், ஆனால் எந்திரன் படம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம், அந்த கதை அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. அப்போ அதை எழுதினவர் ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்திருக்கணும்ல. அவர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறவர்கள் ரொம்ப கம்மி. அப்படி வெகு சிலரில் மிகவும் முக்கியமானவர் சுஜாதா. சுஜாதா எழுதினது தான் நம்முடைய இந்தியன் படம், அதோடைய வசனங்கள்லாம் அவர் எழுதினது. நம்முடைய எந்திரன் படம் அவர் எழுதினது தான். இப்போ கூட அண்மையில் சில மீம்ஸ் வந்துச்சு. என்னன்னா, இந்தியன் 1 படத்தில் ஒரு வசனம் இருக்கும், என் மகனுக்கு மீசை குத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மீசை எடுத்த சேனாபதி இன்னைக்கு அவனையே இழக்க தயாராகிட்டான்னு ஒரு வசனம். அதை போட்டு சைடில் எங்கிட்டு என்ன கருமம் சார், இது கருமம் இல்லைங்க வருமோ அப்படிங்கிற ரெண்டையும் போட்டு கீழே போட்டிருக்கிறாங்க. எஸ் ஷங்கர் ரியலி மிஸ் சுஜாதா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னால் அந்த வசனம் சுஜாதா எழுதுனது. அந்த வசனத்துக்கு நிகராக திருப்பி ஒரு வசனத்தை அவங்களால எழுத முடியலை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் சுஜாதா. அந்த சுஜாதாவை கோபிநாத் இன்டர்வியூ எடுக்க போறாரு. நம்முடைய விஜய் டிவி நீயானா கோபிநாத் இன்டர்வியூ எடுக்க போறாரு. இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு விசித்திரமான பழக்கத்தை சுஜாதா பண்ணுவதை பார்க்கிறார். முதல்ல என்ன பண்றாரு, சுஜாதா ஒரு பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்றாரு, பேசுறாரு. திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி தன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டுறாரு. ஒரு 10 நிமிஷம் போகுது. திருப்பி ஃபோன் எடுக்கிறாரு. ஏதோ ஃபோனை ஆன் பண்றாரு, ஏதோ ஒரு எண்ணுக்கு டயல் பண்றாரு. பேசி முடிச்சோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிடறாரு. அரை மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி பேசிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிடறாரு. கோபிநாத்துக்கு ஒன்றும் புரியல. அவர் கேட்குறாரு, அந்த ஃபோனை ஆன் பண்ணியே இருக்கலாமே, ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு. உடனே சுஜாதா சொன்னாரா, ஏன் தேவைக்கு பயன்படுத்தத்தான் இந்த ஃபோனை நான் வச்சிருக்கிறேன். எவனோ அவன் தேவைக்கு ஃபோன் பண்ணுறதை கேட்கறதுக்கு நான் இந்த ஃபோனை வச்சுக்கல. அப்போ எனக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அப்போத்தான் நான் அந்த அலைபேசியை எடுப்பேன். அலைபேசி என்னுடைய நேரத்தை திருடக்கூடாது, நான் தான் என் அலைபேசிக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சார், சுஜாதாவை விட மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களா நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேலே, என்னையும் சேர்த்து தான் சொல்லி 2 நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் இல்லைன்னா கை உடஞ்சது மாதிரி இருக்கு. எந்த மெசேஜுமே வரலைனாலும் ஃபோனை எடுத்து பார்க்கணும் போல இருக்கு. சில பேரெல்லாம் 2 ஃபோன் வச்சிருக்காங்க. மெசேஜ் வரலைன்னா ஒரு ஃபோனில் அனுப்பி இன்னொரு ஃபோனில் எடுத்து படித்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ சமூக ஊடகங்கள் இன்றைக்கு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. இருந்தாலும் கூட நம்முடைய தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய முதல் கருத்து. சரி, சமூக ஊடகங்களை எல்லாம் சரியாக கையாண்டுட்டோம், விமர்சனங்களை எல்லாம் தவிர்த்துட்டோம், வேற என்ன பண்ணணும், இதை மட்டும் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இது மட்டும் அல்ல, விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்பது முதல் புள்ளி. 2வது புள்ளி, இன்றைக்கு சமூகத்தில் தோல்வி என்பது வந்துவிட்டால் மீண்டும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அந்த ஒரு துவண்டு போகிற எண்ணம் மக்களிடத்தில் எளிமையாக வந்து விடுகிறது. அப்போ தோல்விகளை கண்டு துவண்டு போகாதீர்கள். நான் அரசியல் கடந்து இங்கு ஒரு செய்தியை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கு பேசுகிற எதுவுமே அரசியல் சார்ந்த செய்திகள் அல்ல, பொதுவாக சில விஷயங்களை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவர் வெறும் 1% வாக்குகளை வாங்கினார். இன்னைக்கு 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இருந்தாலும் கூட அவருடைய கட்சி இதுவரைக்கும் எந்த தொகுதிகளையும் ஜெயிக்கலை. இப்போ ஒரு முறை கேட்டேன், இத்தனை வருஷமாக போட்டி போடுறீங்க, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை, இப்படிப்பட்ட வருத்தம் வரும்போது என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு அண்ணாச்சி பழ வாழைப்பழ கதை தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாது அப்படின்னு. அதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஒரு கதை சொன்னார். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, திடீர்னு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு மந்திரியை கூப்பிட்டு விட்டாராம். கூப்பிட்டு விட்டு என்ன சொன்னாராம், எனக்கு உலகத்தில் இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நீ என்ன பண்ணு, அப்படி ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வர சொல்லு, எல்லாரும் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்த பழம் உண்மையிலே நான் சாப்பிடாத பழமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், 1000 பொற்காசு கொடுப்பேன். இஃப் சப்போஸ் நான் அந்த பழத்தை இதற்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன்னா எடுத்துகிட்டு வந்த வாயிலே வச்சு அந்த பழத்தை திரிச்சிருவேன் அப்படின்னாராம். முதல்ல ஒருத்தன் கொய்யா பழம் கொண்டுட்டு வந்தான். ராஜா பார்த்தாரு, நான் முன்னாடியே சாப்பிட்டேனார, வாயில் திணிச்சு அனுப்பிட்டார். அடுத்தொருத்தன் வாழைப்பழம் கொண்டாந்தான். ராஜா நான் அதை முன்னாடியே சாப்பிட்ருக்கேன்னார, வாயில் திணிச்சு அனுப்பிட்டார். அடுத்தொருத்தன் அண்ணாச்சி பழம் கொண்டாந்துருக்கான். பார்த்துருக்கிறார் ராஜா, நான் இதை முன்னாடியே சாப்பிட்டேன்னு இருக்கார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகி போச்சு.
ராஜா ஈவு இறக்கமே பார்க்கல, அண்ணாச்சி பழத்தை வாயில் வச்சு திணிச்சிட்டாரு, வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. அழுகணும்லவன், அண்ணாச்சி பழத்தை வாயில திணிச்சு ரத்தம் வந்து அழுகணும்ல, சிரிச்சிருக்கான். சிரிச்சோடனே ராஜா கேட்குறாரு, ஏன்டா முட்டாப்பையில வாயில் அண்ணாச்சி பழத்தை வச்சு திணிச்சிருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னானா, அண்ணாச்சி பழத்தை கொண்டாந்த எனக்கே இந்த நிலைமைன்னா பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை தூக்கிட்டு லைன்ல நிற்கிறான், அவன் என்ன நிலைமைன்னு நினச்சி பார்த்தே சிரிச்சே அப்படின்னாரான். ஆனால் கண்ணதாசன் சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அப்ப நான் தோற்கிற போது நினைத்து பார்ப்பேன், என்னோடு சககாலத்தில் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டார்கள், ஆனால் நான் இன்றைக்கும் இருக்கிறேன், அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன், தொடர்ந்து உழைப்பேன் அப்படின்னாரு. இதை அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் அந்த உணர்வை நீங்கள் பாராட்ட வேண்டும். அப்ப அந்த உணர்வு தான் எல்லார்ட்டையும் இருக்கணும். தோல்வி என்பது நிலையானது அல்ல என் அன்பு உறவுகளே. இன்றைக்கு நாம் செய்கிற முயற்சிகளை எல்லாம் வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் அவன் விடாமுயற்சி செய்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அவன் சரியில்லைங்க, அவெல்லாம் நல்லா வருவான்னு எனக்கு தோணவே இல்லைம்பாங்க. ஒருவேளை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் அதே வாய்கள் சொல்லும், அன்னைக்கே எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான்னு அப்படின்னு. இப்ப தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள், வெற்றிகளை கண்டு வெறி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றேன். இது இளைஞர்கள் முன்னேறுவதற்கு இதுவும் ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு இளைஞர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பேச சொன்னாங்க. இளைஞர்களுடைய பங்கு இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பேச சொன்னாங்க. உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்கிறது. காரணம், ஒரு வருத்தப்படுற விஷயமும் இருக்கு, ஒரு சந்தோஷப்படுற விஷயமும் இருக்கு. முதல்ல நான் சந்தோஷமான விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சில திட்டங்களை முன்னெடுக்கிறது, இந்திய அரசு சில திட்டங்களை முன்னெடுக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஆதரிப்பதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய புது புது ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகிறாங்க. இது சந்தோஷமான விஷயம். வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு தொழில் தொடங்குவதில், தொழிலில் முன்னிலையில் இருப்பதில் 100ல் வெறும் 25% தான் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வருத்தம். காரணம் என்ன, இளைஞர்கள் எப்படி பங்காற்றணும் அப்படின்னா, இளைஞர்கள் ஐடி கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போய் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஐடி தான் பெருசுன்னு உச்சத்தில் வச்சு பேசுறாங்க, இன்னொருத்தங்க ஐடிக்கு போறதே கொலக்குற்றம் மாதிரி பேசுறாங்க. ரெண்டுமே தப்பு, அப்படி அல்ல. ஜான் பெர்கிங்ஸ் என்கிறவர் பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். ஆங்கிலத்தில் அவர் எழுதினால், தமிழில் அதை மொழிபெயர்த்தாங்க. அது வந்து கன்ஃபஷன் ஆஃப் எ எக்கனாமிக்கல் ஹிட்மன் அப்படின்னு ஜான் பெர்கிங்ஸ் எழுதிய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஒரு பொருளாதார அடியாளின் வாக்குமூலம்னு. அந்த புத்தகத்தில் அவர் ஒரு வரியை பதிவு செய்கிறார். அந்த வரியை எல்லோரும் தங்களுடைய இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழில் சமூகமாக இருக்கிற நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை தங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், ஜான் பெர்கிங்ஸ் அடிக்கோடிட்டு சொல்லுகிறான், உங்கள் நாட்டில் ஐடி கம்பெனிகள் அதிகரித்து விட்டது என்றால் நீங்கள் அதற்கு சந்தோஷப்படாதீர்கள். துரதிருஷ்டவசமாக உங்களுடைய நாடு ஏதோ ஒரு நாட்டிற்கு அடிமைப்பட போகிறது என்பதுடைய அடையாளங்கள் தான் உங்கள் நாட்டில் ஐடி கம்பெனிகள் அதிகரித்திருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டதற்கான காரணத்தை சொல்லுகிறார். சில வல்லாதிக்க நாடுகள் என்ன செய்வார்களாம், மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் கடனை கொடுப்பார்களாம் சில தலைவர்களுக்கு. இப்ப என்ன இந்தியாவை மட்டும் சொல்லல, பொதுவா உலக நாடுகளில் நடக்கிற நிகழ்வை அவன் பதிவு செய்கிறான். கடனை கொடுத்துறது, திருப்பி ஒரு நாள் அந்த கடனை கேட்பான். அத்தாரிட்டி இல்லாமல் வாங்கின பணம் அளவின்றி செலவு பண்ணியிருப்பான், திருப்பி பணத்தை கொடுக்க முடியாது. அப்ப இந்த தலைவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியல, பதிலுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்பாங்களாம். உடனே அவன் சொல்லுவானா, உங்களுடைய இராணுவ ரகசியத்தை கொடுங்க, உங்கள் நாட்டில் சில உரிமைகளை எங்களுக்கு கொடுங்க, உங்கள் நாட்டில் ஐடி கம்பெனிகளை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிம்பானா. இவர்களும் வேறு வழி இல்லாமல் இதற்கெல்லாம் சம்மதிப்பார்கள். இராணுவ ரகசியம் கொடுத்துருவாங்க, அவன் கேட்கிற உரிமைகளை கொடுத்துருவாங்க, அதிக அளவில் ஐடி கம்பெனிகளை ஆரம்பிப்பதற்கு ஆதரவையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கு வேலை செய்வதில் 90% ஐடி கம்பெனிகள் நம் நாட்டிற்காக வேலை செய்யவில்லை. நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். இப்ப ஒரு நாள் இந்த வெளிநாட்டு முதலாளிகள் என்ன செய்வார்களாம், எங்கள் நாட்டுக்கு, எங்கள் நிறுவனத்திற்கு உங்கள் நாட்டிலிருந்து வருகிற எந்த தொழில்நுட்பம் சார்ந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு அறிவிக்குமா. அப்படி அறிவிச்சா இந்த தொழில்நுட்பத்தையும் ஐடி கம்பெனிகளையும் மட்டுமே நம்பி இருக்கிற நாடுகள் தங்கள் வேலைகளை எல்லாம் இழக்கும். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு சம்பளம் இல்லாம போகும், மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு சம்பளம் இல்லாம போகும், மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு சம்பளம் இல்லாம போகும். அப்ப எல்லோரும் தங்கள் வேலைகளை இழந்து விடுவார்கள். வேலைகளை இழந்துட்டா என்ன ஆகும், நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்து போகும். நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்து போகிற போது என்ன ஆகும், நம்முடைய நாடு
கடன் கொடுத்த வல்லாதிக்க நாட்டுக்கு அடிமையாக மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஐடி நிறுவனங்கள் வருவது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று அல்ல என் அன்பு உறவுகளே. ஐடி நிறுவனங்கள் இங்கு வருகிறது என்றால் நான் ஜான் பெர்கிங் சொன்ன அதே வரிகளை மீண்டும் சொல்கிறேன். துரதிருஷ்டவசமாக நம்முடைய நாடு ஏதோ ஒரு வல்லாதிக்க நாட்டுக்கு அடிமையாவதற்கான முன்னோட்டம் தான் இது அப்படின்னு சொல்றேன். அப்ப இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு நிறுவனம் பால் மட்டும் இல்லைங்க, பாலை கூட அவங்க எடுக்கல, வெறும் பன்னீர், பால் நெய்யெல்லாம் கிடையாது, வெறும் பன்னீரை மட்டும் விநியோகம் செய்கிற மில்கி மிஸ்ட்ங்கிற நிறுவனத்துடைய ஒரு ஆண்டு வருமானம் 1200 கோடி. அப்ப பாலிலிருந்து வருகிற ஒரே ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக இருக்கிற பன்னீரை மட்டும் விற்பனை செய்கிற மில்கி மிஸ்ட் நிறுவனத்தினுடைய ஆண்டு வருமானம் 1200 கோடின்னா இதுபோல் எத்தனை தொழில் இருக்கிறது? அப்ப இங்கு தொழில் எதுவும் செய்ய முடியாம இல்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், தொழில் செய்வதை விட யாரோ ஒருவரிடம் வேலை பார்ப்பது நமக்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதிலும் குறிப்பா இங்கு இருக்கிற ஒரு வதந்தியை நான் சொல்றேன். நீங்க எல்லோரும் கேட்டிருப்பீங்க, இந்த 2 வதந்தி தான் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நினைக்கிறேன். உண்மையா இருந்தா சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். முதல் வதந்தி, நம்ம தொழில் பண்ணா நஷ்டம் வரும், நஷ்டம் வந்தா அதை சமாளிக்க முடியாது. இப்போ ஒருத்தன்ட்ட வேலை பார்க்குறோம்னா கஷ்டமும் நஷ்டமும் அவனோட சம்பளம் மட்டும் நமக்கு இது இருக்கா இல்லையா? ரெண்டாவது, நம்ம எதுக்கு அரசியல் பேசணும்? எதுக்கு அரசியல் பேசணும்? ஆளுங்கட்சி யாரோ அவனுக்கு ஆதரவா இருந்துட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லையே, நம்ம எதுக்கு அரசியல் பேசணும்? இதுவும் இருக்கா இல்லையா? அப்ப அண்மையில கம்பன் விழா காரைக்குடியில் நடந்துச்சு. அப்ப ஜகத் கெஸ்பார் அப்படின்னு ஒரு பேச்சாளர், அவர் ஒரு ஈழ போராட்ட வீரர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல் தலைவர்னு வச்சுக்கோங்க. ஜகத் கெஸ்பார் அவர் வந்து கம்பன் கழகத்தில் பேசுகிறார். பேசுகிற போது அவர் சொன்ன வார்த்தைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நான் சொல்லுகிறேன், கேளுங்க. இது எதுவும் நாராயண கோவிந்தன் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, ஜகத் கெஸ்பார் சொன்ன வார்த்தைகள் நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. நகரத்தார் சமூகம், ஏன்னா நான் சொன்னால் பலரும் சொல்லுவாங்க இவன் குடிப்பெருமை பேசுகிறான், நகரத்தாருங்கிறதுனால இவர் பேசுறாரு. இல்லை, நான் அப்படி பேசுவதும் இல்லை. இப்போது நான் பதிவு செய்வதும் ஜகத் கெஸ்பார் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அவர் சொன்னாரு, நகரத்தார் சமூகம் என்பது தொழிலின்பால் உருவான ஒரு சமூகம். காரணம், மாசாத்துவான் மாநாயக்கன் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிற மா வணிகர்கள் எல்லாம் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படி என்றால் நகரத்தார் சமூகம் என்பது தொழிலினால் முன்னேறிய ஒரு சமூகம், அது ஒரு வணிக குடி. அப்ப செட்டியாரும் சொல்லுவாங்க, நான் மட்டும் அல்ல, இந்தியா முழுக்க 342 செட்டியார் இருக்காங்க. எல்லோரும் ஏன் அந்த பெயர் வந்துச்சுன்னா வணிக குடி, அவ்வளவுதான். சாத்தன் அப்படின்னா நம்ம சாத்தப்பன்னு பேர் வைக்கிறோம்ல, சாத்தன்னா வணிகன், செட்டியாருங்கிறது வணிகர்களை குறிக்கிற பெயர், அவ்வளவுதான். நாமும் ஒரு வணிக குடி, அவ்வளவுதான். அப்ப நகரத்தார் சமூகம் என்பது ஒரு வணிக குடி. அவர்கள் கால ஓட்டத்தில் தங்களுடைய வணிகத்தையும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு கொண்டே வருகிறார்கள். அன்பு உறவுகளே, வரலாற்றை சற்று உற்று நோக்குங்கள். தொழிலையும் அரசியலையும் கைவிட்ட எந்த ஒரு சமூகமும் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இந்த சமூகத்தில் இழந்து விடுவார்கள். நகரத்தார் சமூகம் மிகவும் சுலபமாக தொழிலை இழக்கிறது, வணிகத்தை இழக்கிறது, அரசியல் நிலைப்பாட்டை இழக்கிறது. நீங்கள் அரசியல் நிலைப்பாடு, இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு விஷயம், இப்ப இது வந்து எடுக்கிறாங்க, இது எதில் ஒளிபரப்பாகும் என்று எனக்கு தெரியல, இருந்தாலும் கூட நான் ஒரு அன்பின் காரணமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க சில சமூகங்கள் இருக்கிறது, ஆனால் அரசியலில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்ப இவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, ஆனால் இன்றைக்கு நகரத்தார்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை அரசியல் நிலைப்பாட்டை இனிமேலும் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் அந்த 1-2 இடங்கள் கூட இல்லாமல் போய் நகரத்தார் சமூகம் முழுமையாக தங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடும் என்பதையும், இதுதான் உண்மை. இதைத்தான் அவர் சொல்றார். அப்ப நீங்கள் அரசியலையும் தொழிலையும் விட்டு வெளியேற ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அடையாளம் தெரியாத ஒரு குடியாக மாறி போவீர்கள் ஜகத் கெஸ்பார் சொன்னார். அப்ப இளைஞர்கள் என்ன பண்ணும்? நகரத்தார் சமூகத்து இளைஞர்களை மட்டும் நான் சொல்லல, இது பர்சனலா சொன்னது. பொதுவாகவே இளைஞர்கள் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். தொழில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பெற்றோர்கள், ஏன்னா இளைஞர்கள் எப்போதுமே ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனால் எந்த பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை ரிஸ்க் எடுக்க அனுமதிப்பதே இல்லை. எதற்கு பிசினஸ் பண்ணணும்? அண்மையில் வேல்மணின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், இன்ஸ்டாகிராமில் ஒரு மோட்டிவேஷனாக அவர் பேசுவார். எல்லோரும் அந்த அவரோட வசனத்தை சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு செக்ரட்டரியாக இருப்பாங்களா? எல்லா தோல்வியடைந்த மனிதர்களுக்கும் அவங்களுடைய செக்ரட்டரி அவங்களுடைய மனைவியாக இருப்பாங்களா?
வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வசனம் அவர் சொன்னது தான். அவர் நிறைய பேசுவார், ஹிந்தியில் பேசுவார், தமிழில் பேசுவார். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லியிருந்தார், அவருக்கு தொழில் தொடங்கணும்னு ஆசை. ஆனால் அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. யாருமே சம்மதிக்கலை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாத வருமானம் என்ன, அவருடைய மாத செலவு என்னன்னு பார்க்குறாரு. அவருடைய மாத வருமானம் 10,000, அவருக்கு மாத செலவு வெறும் 5,000 தான். அப்போ என்ன பண்ணுறாரு, என்னால் அவர் நம்பினார், 2 ஆண்டுகளில் நிச்சயமாக நான் என் தொழிலில் வெற்றி அடைந்து விடுவேன் அப்படின்னு நம்பினார். அப்போ என்னால் அவர் நம்பினார், 2 ஆண்டுகளில் நிச்சயமாக நான் என் தொழிலில் வெற்றி அடைந்து விடுவேன் அப்படின்னு நம்பினார். அப்போ 2-3 இடத்துல சொல்லி சிரிச்சான், வேணா பைத்தியக்கார மாதிரி ஐடி கம்பெனி ஆரம்பிக்க சொல்கிறான் அப்படின்னு. நிச்சயமாக சத்தியமாக சிரிச்சாங்க. அப்போது நான் அவர்களுக்கு சொன்னேன், ஹோண்டா என்ற ஒரு இளைஞனுடைய கதை. ஹோண்டான்னு ஒரு சிறுவன் இருக்கான், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறான், குள்ளமாக இருக்கிறான். பசங்கள்லாம் கேலி பண்ணுறாங்க, குள்ளமாக இருக்கிறான், அவனால் என்ன பண்ண முடியும்னு. அவனுக்கு ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிடுது. அப்பாட்ட போய் அழுகிறான். அப்பா அவனுக்கு சொல்கிறாரு, குள்ளமாக இருந்தால் என்ன தப்பா, ஏன் இன்ஃபீரியர் ஆகிற? உன்ன மாதிரியே ஒருத்தர் இருந்தான், ரொம்ப குள்ளமான ஒரு ஆள். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, போர் செஞ்சு உலக நாடுகளின் பல பகுதிகளை தன் தைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அவன் யாரு? அவன் தான் நெப்போலியன். அவனும் உன்னை மாதிரியே ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், அவனும் உன்ன மாதிரியே குள்ளமாக இருப்பான். அவன் பிறந்ததும் தீவு, நீ பிறந்ததும் தீவு. நெப்போலியனால் சாதிக்க முடியும்னா உன்னால் சாதிக்க முடியாதான்னு கேட்குறாரு. அவன் அதை ஏற்றுக்கிறான். மனசு அப்போ ஏற்றுக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறது. அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா ஒரு மெக்கானிக், பள்ளிக்கு போக பிடிக்காம அவங்க கடையில் வந்து மெக்கானிக் வேலையை கற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறான். அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு வீதியில் போகிற போது 5 வண்டிகள் போனால் அதில் 2 வண்டிகள் ஹோண்டா கம்பெனியை சார்ந்த வண்டியாக இருக்கிறது. அப்போ ஒரு தீவில், ஒரு ஏழை குடும்பத்தில், எல்லா மாணவர்களாலையும் கேலி செய்யப்பட்ட ஹோண்டா அப்படிங்கிற ஒரு சிறுவனால் இன்றைக்கு நாமெல்லாம் பயன்படுத்துகிற ஹோண்டாங்கிற வாகனத்தை தயாரித்து உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தராக வர முடியும்னா, நான் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொன்னதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முடியும். இங்கு முடியாது என்பது எதுவுமே கிடையாது. நீங்கள் முடியாது என்று சொல்வதைத்தான் யாரோ ஒருவர் முடியும் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தொழில் தொடங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுவாங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு பேசுவதே இல்லை, மறந்து போய்விட்டோம். தற்சார்பு பொருளாதாரம்னா என்னென்னா, ஒரு வீதிக்குள்ளே அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிறது. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்னென்னா, ஒரு வீட்டில் முருங்கை மரம் இருக்கும், ஒரு வீட்டில் தென்னை மரம் இருக்கும், ஒரு வீட்டில் மாடு. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்கும், ஒரு வீட்டில் பயிர் செடி இருக்கும். இப்போ தென்னை மரத்துலேருந்து இளநியையும் தேங்காயையும் வெட்டி மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பான். மாடு வச்சுருக்கவன் பாலை கறந்து இவனுக்கு கொடுப்பான். இந்த பாலை வாங்கிட்டு பாலில் பாதியை கொண்டே கீரைக்காரன்ட்ட கொடுத்தா அவன் கீரையை கொடுப்பான், முருங்கைக்காயை கொடுக்குறான், அப்போ உலகத்தில் எவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கல் வந்தாலும் இந்த வீதிக்குள் பொருளாதார சிக்கலே வராது. காரணம், அந்த வீதி தற்சார்பு பொருளாதாரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு நாடு எப்போது தற்சார்பு பொருளாதாரத்தில் இயங்கும் அப்படின்னா, தனக்கு தேவையானதை தானே தயாரித்துக் கொள்ளுகிற போது அந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்தில் இயங்க தொடங்குகிறது. இன்னும் நுட்பமான விஷயங்களை நம்ம உற்று நோக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். உலகத்தின் பல்வேறு நாடுகள் கார் செஞ்சு நமக்கு விற்கிது. ஆனால் அவன் கார் செய்கிறானா அப்படிங்கிறதான் கேள்வி. அவன் கார் செய்யலை, அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. அப்போ காருடைய பாகங்கள் எங்கே தயார் பண்ணப்படுகிறது? இந்தியா போன்ற நாடுகளில். ஏன் அவன் தயார் பண்ணுறது இல்லை அப்படின்னா, மறை நீர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது என்ன மறை நீர்? நம்ம 1 டம்ளர் டீ தானே நினைக்கிறோம். அந்த 1 டம்ளர் டீயை தயாரிப்பதற்கு 500 லிட்டர் தண்ணீர் செலவு செய்யப்படுகிறதா. அது எங்கிருந்துன்னா, அந்த காப்பி, அந்த டீ இருக்கே, அந்த தேயிலை உருவாவதிலிருந்து அது கலந்தவங்க டேபிளுக்கு வர்றதுக்குள்ள 500 லிட்டர் தண்ணீர் செலவு செய்யப்படுகிறது. நம்ம ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றோம்ல பர்கர், அந்த பர்கரை செய்வதற்கு 5000 லிட்டர் தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது. அப்போ காரினுடைய ஒரு கதவை செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், காரினுடைய ஒரு டயரை செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும். அதனால உலகத்தின் எந்த நாடுகளும் பொருட்களை தயார் செய்வதில்லை, அவங்க அசம்பிள் பண்றாங்க. ஆனால் நாம் என்ன பண்றோம்? ஜாலியா இங்கிருந்து எங்க நாட்டில் இருந்தால் டயர் போகுது, எங்க நாட்டில் இருந்தால் கதவு போகுது, எங்க நாட்டில் இருந்தால் எல்லா பொருளும் போகுது. ஆமாம் போகுது, நாடு நாசமா போகுது. தண்ணி இருக்காது, மழை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நாம் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ இதை யோசிக்கணும். அப்போ தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வரணும். ஏங்க, மலையை வெட்டி மார்பிள் டைல்ஸ் தான் போடணுமா?
நம்ம ஊரில் தற்சார்பு பொருளாதாரம் என்ன? நம்ம ஊரில் இருக்க ஆத்தங்குடி கல்லை போடுங்க. கேரளாவில் இருக்கவன் ஆத்தங்குடி கல் வாங்க வர்றான், நம்மாள் அப்படி மார்பிள்ஸை போட்டு அந்த கிரானைட்டை போட்டு அப்படி ஓரத்தில் நோசிங் பண்ணி அப்படி விட்டால் தான் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏன் ஆத்தங்குடி கல் போட்ட வீடு அழகாக இருக்காதா? இருக்கும். கேரளாவிலும் இன்றைக்கும் அவருடைய வீடுகள் இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. கேரளாவில் இருக்கிற பழைய வீடுகள்லாம் அப்படியே இருக்கும். ஐயப்பன் வாழ்ந்த வீடுன்னு ஒன்று காட்டுவாங்க. இங்கே ஆலப்புழையில் இருக்க ஐயப்பன் வாழ்ந்த வீடுன்னு நினைக்கிறேன், அதை சொல்லுவாங்க. ஐயப்பன் வாழ்ந்த வீடான்னு தெரியல, ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டிநாட்டு வீடு மாதிரி இருக்கும். இடையில ஒரு முத்தம் இருக்கும், சுற்றி வளவு இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அதை காட்டுவாங்க. அப்போ அவர்கள் அதனால தான் அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அது காட்ஸ் ஓன் ஸ்டேட். ஏன்னா அவன் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடு இருந்தால் இந்த வீட்டை பராமரித்தா எவ்வளோ செலவாகும்? 10 லட்ச ரூபா செலவாகும். சரி, அதை இடித்து மேலே இருக்க அந்த மரத்தை எல்லாம் விற்றா எவ்வளோ கிடைக்கும்? அது என்ன ஒரு 40-50 லட்ச ரூபா. சரி, அப்படின்னா அந்த மரத்தை பூரா பிளாட்டா பிரி வீட்டை போட்டு விற்றோம்னா நம்ம காசு. இப்படித்தான் செட்டிநாட்டில் பல வீடுகள் அழிந்து போயிருக்கிறது, வருத்தத்துக்குரிய உண்மை. அப்போ இங்கு யாருமே பழைய வீடுகளை பராமரிப்பதற்கு தயாராக இல்லை. நம்ம இங்கே விடிக்கிற வீட்டோட கதவுகளும் இடிக்கிற வீட்டோட நிலை கதவுகளும் ஜன்னல்களும் கேரளாவிற்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பலைன்னா ஒருத்தர் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட சும்மா ஃபோன் பண்ணி கேளுங்க, இங்கே ஒரு வீடு இடிக்கிறாங்கன்னு மறுநாள் காலையில் வந்து நிற்பார். இருக்கிறாங்க. ஏன்னால் கேரளாவில் மரத்தை வெட்ட அவன் தயாராக இல்லை. ஆல்ரெடி நம்ம இங்கே அழகாக செஞ்சு வச்சிருக்கோம்ல மரம், இதை தூக்கிட்டு போய் அவன் பொருத்திக்குவான். அப்போ உலகத்தின் எல்லோரும் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க, ஆனால் நாம் ரொம்ப முட்டாளாகவே இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இளைஞர்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். இளைஞர்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு தயாராக இருக்கணும். உடைய பேச்சின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் பேச வேண்டியது இருக்கிறது. நெட்வொர்க்கை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு விளையாட்டை சொன்னீங்க, அதுக்கடுத்து ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிளாக என்னுடைய பேச்சை இதற்கு அடுத்து முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸை பற்றி சொன்னீங்க, விளையாட்டு தான், அது விளையாட்டு தான். ஆனால் விளையாட்டை ஒருபோதும் நீங்கள் விளையாட்டாக நினைத்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பிடி உஷா என்று ஒரு வீராங்கனை இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க, அவங்கள்ட்ட ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த பிறகு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு. அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இத்தனை பேர் முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, எங்கள் வீடு ஒரு வறுமையான வீடு. இந்த வறுமையான வீட்டில் ரொம்ப கொடுமையான வறுமை. ஆனால் 3 குழந்தைகள். இந்த 3 குழந்தைகளுக்கும் காலை உணவுக்கு கஞ்சி, இரவு உணவுக்கு கஞ்சி, மதிய உணவுக்கு என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. என்னுடைய 3 தம்பிகள் இருந்தாங்க, எனக்கு 2 தம்பி, நான் ஒரு ஆள், 3 பேர். அப்போ நான் ஓடி ஓடி போய் வாங்கணும். ஒரு தடவை ஓடி போவேன், என் தம்பிக்கு வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை ஓடி போவேன், என் இன்னொரு தம்பிக்கு வாங்கிட்டு வருவேன். இன்னொரு முறை ஓடி போவேன், என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாங்குவேன். கடைசியாக ஒரு முறை ஓடி போய் எனக்கும் வாங்கி விட்டு வருவேன். அதனால் நான் ஓடினேன், இந்த ட்ராக்கில் ஓடினேன். ஓடுகிற போது எனக்கு அந்த வெற்றி கோடு தெரியவில்லை, என்னுடைய வறுமை கோடு தான் தெரிந்தது. அதனால் தான் என்னால் வெற்றியடைய முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விளையாட்டு என்பது விளையாட்டாக நினைத்து விடாதீர்கள். ஏன்னா விளையாட்டு ரொம்ப வினோதமானது. விளையாட்டில் நிறைய வினோதங்கள்லாம் கூட நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எல்லாருக்கும் எதுக்கு செலவைப்பாங்க, இவர் நல்ல சாதனை பண்ணிட்டார்னா தானே செலவைப்பாங்க. இப்போ இவர் ஒரு நல்ல மனிதர், இவரை மாதிரி வாழணும்னு செலவைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஒலிம்பிக்ஸில் எதுக்கு செலவைக்கிறாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒலிம்பிக்ஸில் சில பேருடைய சிலைகள் இருக்கும், எதற்காகன்னு தெரியுமா? அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த செய்தி? ஒலிம்பிக்ஸில் சில பேருக்கு சிலை இருக்கிறது. ஒலிம்பிக்ஸில் ஒன்றும் பேசலாம்ல? ஒலிம்பிக்ஸில் யாருக்கெல்லாம் சிலை வைப்பாங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, ஒரு புறம்பான ஒரு காரியத்தை பண்ணி ஏமாற்றி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு சிலை வைப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னா, இனிமேல் யாரும் இது போன்ற தவறுகளை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக ஒலிம்பிக்ஸில் சில பேருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய வினோதங்கள் ஒலிம்பிக்ஸில் நடக்கும்.
அப்போ இது மாதிரி அந்த ஒலிம்பிக்ஸில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதுண்டு. இப்போ விளையாட்டை பற்றி மிக நீண்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சே, இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். விளையாட்டுகள் ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் விளையாட்டுக்குன்னு ஒரு பீரியடே கிடையாது. மேக்ஸ் பீரியட் இருக்கும், ஆனால் ஸ்கூலில் பிடி பீரியட் இருந்தால் அதை மேக்ஸ் டீச்சர் திருடிக்குவாங்க. பிடி பீரியட் என்பதே மேக்ஸ் டீச்சருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் அப்படின்னு மாறி போய்விட்ட காலம் இது. ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா போலாண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. போலந்தில் அங்கே என்ன தெரியுமா எஜுகேஷன் சிஸ்டம்? காலையில் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் முதல் வகுப்பு விளையாட்டு வகுப்பு, பிடி பீரியட், பிளேயிங் டைம். அதை முடித்த பிறகு மாணவர்களுக்கு 1 மணி நேரம் ஓய்வு நேரம். அந்த 1 மணி நேரம் ஓய்வெடுத்து விளையாண்டு ஓய்வெடுத்து அதற்கு பிறகுதான் மாணவர்கள் படிக்க வருவாங்களாம். அதுதான் ஆகச்சிறந்த கல்வி முறை. சரி, நம்ம கல்வி முறை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியாவை வணிகம் செய்ய வேண்டும் என்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. அப்போ மெக்காலே என்று ஒருத்தர் வர்றாரு. இந்தியா எப்படி இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதற்காக. மெக்காலே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் குறுக்க மறுக்க போயிட்டு ஒரு அறிக்கையை எழுதுகிறான். அதில் மெக்காலே எழுதுகிறாரு, இந்தியாவில் நான் பல இடங்களுக்கும் சென்று விட்டேன். இந்தியாவில் திருடர்களின் எண்ணிக்கையும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் பல பகுதிகளில் திருடர்களும் பிச்சைக்காரர்களும் இல்லவே இல்லை. அந்த நிலை இருக்கிற வரை இந்தியா மக்களை நாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு எழுதுறான். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க? மெக்காலே கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறார்கள். சரி, மெக்காலே கல்வி முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அமெரிக்கா போன்ற உயர்ந்த நாடுகளில் மெக்காலே கல்வி முறை இருக்கான சத்தியமா இல்லை. ஏன்னா நாம தானே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு படிப்போம். அப்போ சில படத்தில் டைலாக ஒரு திரும்பி சொன்னால் பூமர் மாதிரி இருக்கும். பரவாயில்ல சொல்கிறேன், நம்முடைய கல்வி முறை ஆகச்சிறந்த அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த விளையாட்டில் இருந்து வர்றேன், விளையாட்டில் விட்டுட்டு போயிட்டேன் பாருங்க. அப்போ விளையாட்டு எதற்காக அப்படின்னா, ஒரு இளைஞன் இருந்தா, அவனுடைய நாடு உலகத்தின் எந்த வரைபடத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ சின்ன நாடு. அவன் என்ன பண்ணா, ஒன்றுமே பண்ணல, ஓடிக்கிட்டே இருந்தான். உலக வரைபடத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த அந்த நாடு இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் தெரிகிற ஒரு நாடாக மாறி இருக்கிறது. அப்படி ஓடிய அந்த மகன் உசைன் போல்ட், அவனுடைய நாடு ஜமைக்கா. உலக வரைபடத்திலே தெரியாமல் இருந்த ஜமைக்காவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயிலூரில் நின்று நான் ஜமைக்காவை பற்றியும் உசைன் போல்ட்டை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அவன் கையில் எடுத்த விளையாட்டானது அல்ல, அது அவனுடைய தேசத்தை உயர்த்துவதற்கான ஆயுதம். நீங்க பாருங்க, அந்த விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு திமிர் இருக்கும். திமிர் என்ன சென்ஸ், அது நான் தவறான திமிரா சொல்லல, ஒரு கட்ஸ் இருக்கும், ஒரு ஒழுக்கமும் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினும் இருக்கும். மரடோனான்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ அவர்கிட்ட பத்திரிகைக்காரங்களாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்காக நிற்கிறாங்க. யாருக்குமே அவர் இன்டர்வியூ எடுக்க அனுமதி கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் டிஷர்ட்டில் சேகுவேரா படம் போட்ட டிஷர்ட் போட்டிருக்கிறான். அப்போ மரடோனாவுக்கு சேகுவேராவை ரொம்ப பிடிக்கும். அந்த இளைஞனை கூப்பிட்டு விடுறாரு, உனக்கு மட்டும் இன்டர்வியூ தர்றேன் அப்படிங்கிறாரு. அவன் நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்குறான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான் அவர்கிட்ட. எல்லாம் சரி, நீங்கள் இவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு போய் ஃபுட்பால் விளையாடுறீங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அது உங்களுக்கு அவமானமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மரடோனா சொன்னாராம், ஏன் தாய்மொழி தெரியலனா தானே நான் அவமானப்படணும், எவனோ ஒருத்தனுடைய தாய்மொழியான ஆங்கிலம் தெரியலே நான் ஏன் அவமானப்படணும்? அப்போ என்னுடைய தேவை இந்த உலகத்திற்கு இருக்கிறது, அவனுக்கு தேவைன்னா அவன் என் மொழியை கற்றுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுவான், நான் ஆங்கிலம் கற்றுக்க தேவையில்லைன்னு சொன்னாராம். இந்த கட்ஸ் யாருக்கு வரும்? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் வரும் இல்லையா? அந்த திமிர் யாருக்கு இருக்கும்? அவனுக்கு தானே இருக்கும். 2 பேருக்கு இந்த திமிர் உண்டு, தமிழ் படித்தவர்களுக்கு இந்த திமிர் உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஒரு அறிஞருக்கு, நான் அவருடைய பேரை கடைசியாக சொல்கிறேன். அந்த அறிஞருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சாயங்காலம் 5 மணி ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்கிறாரு. எம்ஜிஆருடைய பிஏ பேசுகிறாரு. பேசி, ஐயா உங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு. உடனே அந்த பிஏ வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார், இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. யாருன்னு தெரியாமல் அவன் சொல்லியிருப்பான், நான் பேசுகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்து, இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களை பார்க்க வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். உடனே அவர் சொல்கிறாரு, நேரம் 5:25 ஆச்சு, நான்
5:45 இரவு 8 மணி வரைக்கும் என் நண்பர்களோடு மது அருந்துவதற்காக ஒதுக்கி இருக்கிற நேரம் வேறு யாரையும் சந்திக்க மாட்டேன்ட்டு ஃபோனை படக்குன்னு வச்சுட்டாராம். எவ்வளோ திமிரு பாருங்க. அப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் ஜெயகாந்தன். அப்போ தமிழ் படித்தவனுக்கு அந்த திமிர் இருக்கும், இன்னொருத்தனுக்கு யாருக்கு இருக்கும்னா விளையாடுறவனுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ அந்த விளையாட்டு வீரருடைய பெயர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவன் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரன். அவன் விளையாண்டு முடிச்சுட்டு வரான், ஃபுட்பால் பிளேயர். விளையாண்டு முடிச்சுட்டு வர்றான், அவனுடைய ஃபோனுடைய டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அவன்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய விளையாட்டு வீரர், ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் செஞ்சு கொடுத்தா பல கோடிகளில் பணம் வாங்குறீங்க, உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருக்கே, மாற்றலாமே, எவ்வளோ செலவாக போகுதுன்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொன்னானா, நான் உங்களை போன்ற செழுமையான நாட்டிலிருந்து வரவில்லை, என் நாட்டில் மிகப்பெரிய வறுமையும் பஞ்சமும் ஏழ்மையும் இருக்கிறது, நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன்லாம் ஏழ்மையை நடந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் வை, அன்னைக்கு நான் என் ஃபோன் டிஸ்பிளேயை மாற்றிக்கிறேன். என் ஃபோன் டிஸ்பிளேயை விட என் நாட்டின் நிலை ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால எனக்கு ஃபோன் டிஸ்பிளே ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லைன்னு சொன்னானா. இந்த ஒழுக்கம், இந்த தேசப்பற்று, இதெல்லாம் வரணும்னா விளையாடணும். விளையாட்டில் இன்னும் உண்மையை சொல்லணும், நான் மேடையில் பேசுகிறேங்கிறக்கா எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசக்கூடாதுல்ல. நான் சத்தியமாக இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை. ஏன்னா டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் பார்க்க தெரியாது. நண்பர்கள்லாம் கூட டிக்கெட் எடுத்தலாம் வச்சு கூப்பிடுவாங்க, சிஎஸ்கே மேட்ச் நடக்குது சென்னை, எனக்கு பார்க்க தெரியாது. நான் உண்மையை ஒத்துக்கணும்ல, ஏன்னா எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாதுல்ல, எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீதியில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், இந்த ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் எனக்கு விளையாடு, அதனால தான் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. அந்த கிரிக்கெட் விளையாடுவது நான் டிவிலையும் பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல, விருப்பம் இல்லை பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு பிடிக்கும், விளையாட பிடிக்கும், நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்க்க தெரியாது, அதனால் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. ஆனாலும் கூட கிரிக்கெட் பார்க்காதவன் தான் நான். இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை, டிவியில் போனால் கடந்து போயில பார்க்கறது தான். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு தோனி ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார். இதுவரைக்கும் ஃபுட்பாலே ஃபுட்பால் ஒன்றும் பெரிய அளவில் விளையாடலை, ஃபுட்பால் வீரன் இல்லை நான். ஆனாலும் கூட ஒரு மரடோனா எனக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறான். பிவி சிந்து ஒருத்தருக்கு முன்னுதாரணமாக மாறுறாங்க. இப்போ நம்ம பகுதியை பற்றி பேசுகிற போது சாந்தி என்ற ஒரு வீராங்கனையை பற்றி நேரம் போகிறது கூட சில பேரை பற்றி விட்டுவிடக்கூடாதுங்கிற வருத்தம் இருக்குல்ல. சாந்தி என்று ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆசிய விளையாட்டு போட்டியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவர்களுக்கு பதக்கம் கொடுக்க போகிறாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவர்களுடைய உடம்பில் ஆண் பாலினத்தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க போட்டியில் விதிமீறல் பண்ணதா அவர்களுடைய பரிசு பறிக்கப்படுகிறது. எவ்வளோ சோகம் பாருங்க. புதுக்கோட்டை சாந்தி வர்றாங்க, ஊருக்கு திரும்பி வர்றாங்க, வருத்தமாக வர்றாங்க. விளையாட்டில் தோத்ததோடு மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணே இல்லைன்னு அவமானப்படுத்துறது வழியோடு வர்றாங்க. அப்போ இப்போதும் அரசியல் கடந்து சொல்லுகிறேன், கலைஞர் அவர்கள் செய்த ஒரு ஆகச்சிறந்த காரியம் அது. கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு, கலைஞர் ஒரு பரிசை அறிவிக்கிறார் அந்த சாந்திக்கு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அது எப்படி தோத்து போன பொண்ணு, விதிமீறல் பண்ண பொண்ணு, ஆண் தன்மை அதிகமாக இருக்கு, நிராகரிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் எப்படி விருது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கலைஞர் எப்போதும் போல அவருடைய பாணியில் சொன்னாராம், காலுக்கு என்னையா பால், ஆண் பால் பெண் பால், காலுக்கு என்னையா பால், அவன் ஆணா இருக்கட்டும் அவன் பெண்ணா இருக்கட்டும் என்னவா வேண்டாலும் இருக்கட்டும், ஓடினது அந்த கால் தானே, ஓடியது அந்த கால் தானே, அப்ப அந்த காலுக்கு நான் விருது கொடுக்கிறேன் அப்படின்னாராம். இன்றைக்கு ஒரு அரசு பணியில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இது போன்றதுதான் விளையாட்டு. அப்போ விளையாட்டு கடந்து இப்போ பிவி சிந்து பேசு பொருளாக நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நீங்கள் பாருங்க, கூலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்கெல்லாம் நம்ம யாரை உதாரணமாக சொல்கிறோம்? தோனி மாதிரி கூலாக இருக்கணும். அப்போ ஒரு கிரிக்கெட் வீரராக இல்லாத ஒருவருக்கு கூட தோனி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். தோனியும் சச்சினும் என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க? பல பேர் இதுவும் ட்விட்டரில் வரும், ஏங்க நாட்டுக்காக உழைத்த வீரர்களை விட்டுட்டு ஒரு கிரிக்கெட் வீரர் தோனியை கொண்டாடுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொண்டாடணும், நிச்சயமாக தோனியை கொண்டாடத்தான் வேண்டும். ஏன்னா நீங்கள் பாருங்க, தோனி வருவதற்கு முன்னாடி, சச்சின் வர்றதுக்கு முன்னாடி டிவியில் நம்மலாம் கிரிக்கெட்டை பார்ப்போம். பார்க்கிற போது என்ன நினைப்போம்? ஏதோ 10 சூப்பர் ஹீரோ போல, ஸ்பைடர்மேன், பேட்மேன், அவங்கள மாதிரி ஏதோ 10 சூப்பர் ஹீரோ விளையாடுறாங்க, நம்மளாம் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு இந்தியாவில் இருந்தவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க விளையாடுற விளையாட்டுப்பா, நம்ம சும்மா வேடிக்கை பார்க்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் சச்சியும் தோனியும் வந்த பிறகுதான் வீதியில் தென்னமட்டையை வெட்டி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விளையாட்டு வீரர்களாக மாற்றியது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கும் பாருங்க, இரவு கூழ் குடிச்சுட்டு தூங்குற வறுமையான வீட்டில் கூட ஒரு பூஸ்ட் பாட்டில் இருக்கும். உண்மை, பூஸ்ட் பாட்டில் இருக்கும். ஏன்? அந்த பூஸ்ட் பாட்டிலின் விளம்பரத்திற்கு சச்சினும் தோனியும் வந்ததால் அந்த பூஸ்ட் பாட்டில் எல்லோர் வீட்டிலும் இருக்கிறது. அப்ப
கிரிக்கெட்டை கடந்து சச்சினும் தோனியும் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார்கள், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானா மாறி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலையை விளையாட்டு நிச்சயமாக தரும். இந்த கிரிக்கெட் என்பதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 2 வரலாறு. ஒன்று, நம்முடைய கிட்டி தான் கிரிக்கெட்டா மாறியது என்ற ஒரு வரலாறு சொல்வார்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் நான் கிரிக்கெட் என்கிற கேமின் வரலாற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கிரிக்கெட் வெகுவாக கொண்டாடப்படுவது இங்கிலாந்தில். ஆனால் அந்த இங்கிலாந்தில் இருந்த மன்னர் என்ன பண்றாரு, 158 ஆண்டுகள் கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்கிறாரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல 5 வருஷம் ஜெயில 5000 ரூபாய் ஃபைன்னு, அது மாதிரி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஏன்? கிரிக்கெட் விளையாடுறதுனால எல்லோரும் கிரிக்கெட் விளையாட சென்று விடுகிறார்கள், எல்லோரும் கிரிக்கெட்டை வேடிக்கை பார்க்க போயிடுறாங்க. அதனால் நாட்டின் போர் படைக்கு வருவதற்கோ போர் பயிற்சி செய்வதற்கோ யாரும் வர்றதில்லை. அதனால என்ன பண்ணணும், கிரிக்கெட் யாரும் விளையாடக்கூடாது, விளையாண்டிங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனைன்னு 158 ஆண்டுகள் கிரிக்கெட் தடை செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு என்ன தெரியுமா, 158 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் மீண்டும் விளையாட தொடங்கிட்டார்கள். இன்றைக்கு தடை செய்யப்பட்டு 158 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிரிக்கெட்டுக்கு என்ன கிரேஸ் இருந்ததோ அதே கிரேஸ் இன்னைக்கு இருக்கு. மற்ற எந்த விளையாட்டுகளுக்கும் இல்லாத ஒரு கிரேஸ். இந்த அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. சினிமாவுக்கு எப்படிப்பட்ட கிரேஸ் இருக்கிறதோ அது போல கிரிக்கெட்டுக்கும் இங்கே ஒரு கிரேஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக நான் பார்க்கவில்லை என்றாலும் ஒரு ஆகச்சிறந்த விளையாட்டாக நான் கிரிக்கெட்டை பார்க்கிறேன். அந்த விதத்தில் விளையாட்டுகள் ரொம்ப சிறந்தது. இப்போ ஒரு விளையாட்டு ஒரு தேசத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு வரலாற்றை சொல்லுவாங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு அரபு நாட்டில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. சுல்தானை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க. மேலே இருந்து சுல்தான் பார்க்குறாரு, 2 அணி விளையாடுது. பாலை அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு கோல் போடுறது என்ன, இங்கிட்டு கோல் போடுறது என்ன. நேரம் ஆக ஆக சுல்தானுடைய முகம் வாடிக்கிட்டே போனுச்சான். கடைசியாக ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு. சுல்தானை பரிசு கொடுக்க மேலே கூப்பிடுறாங்க. சுல்தான் மேடையில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பேசினாராம். என்ன சொன்னாராம், எங்கள் நாட்டில் ஃபுட்பால் நடப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் கூட என்னுடைய கண்களெல்லாம் கலங்கி விட்டது இங்கு நடந்த சம்பவத்தை பார்த்து, அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிறாரு. சரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராம், நம்முடைய நாடு எவ்வளவு பெரிய நாடு, மக்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மையையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாடு. இங்கே பாருங்க, இத்தனை வீரர்கள் ஒரே ஒரு பந்தை வச்சுக்கிட்டு பந்து வாங்க காசு இல்லாமல் இந்த ஒரு பந்துக்கு அடிச்சுக்கிறாங்களே, நம்ம நாட்டை உலகம் பார்த்தா அசிங்கமாக நினைக்காதா? அதனால நம்ம என்ன பண்ணுறேன், இனிமே விளையாடுற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பந்து கொடுக்குறேன், அவங்கவுங்க பாட்டு விளையாடுங்க, தயவு செஞ்சு ஒரு பந்துக்காக அடிச்சுக்கிட்டு என் நாட்டை அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னாராம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் அந்த அளவுக்கு விளையாட்டை பற்றி தெரியாதவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எல்லாம் நடக்கும். நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. நம்முடைய சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஆளுங்கட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது. அப்போ அவர் எந்திரிச்சு சொன்னாராம், உங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது ஐயா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாராம், நம்ம மாநிலத்தில் விளையாட்டுக்கு ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு. உன்னை இருந்து கலைஞர் இருந்துருச்சு நக்கலா சொன்னாராம் எதிர்கட்சியில், விளையாட்டுக்கு தான் இத்தனை அமைச்சர் இருக்கீங்களே, அப்புறம் இவர் விளையாட்டுத்துறை சொல்கிறார், அவர் விளையாட்டுக்கு இத்தனை அமைச்சர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு கலைஞர் திரும்பவும் சொன்னாராம், நாங்கள் விளையாட்டாகத்தான் சொன்னேன் அப்படின்னு. உடனே காளிமுத்து அவர்கள் சொல்கிறாங்க, நாங்களும் விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வோம்னு. அதற்கு பிறகு கலைஞர் சொன்னாராம், ஆம் உண்மைதான், விளையாட்டிற்கு ஒரு அமைச்சர் நிச்சயமாக இருக்க வேண்டும், ஏன்னா விளையாட்டுத்துறை என்பது ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான துறைன்னு சொன்னார். அப்படி சொன்ன கலைஞருடைய பேரன் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருப்பது நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக திருப்பணிகளை பற்றி பேசணும். நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மிகச்சரியாக 5 நிமிடம். திருப்பணிகள் என்பது கோயிலூரில் நின்று கொண்டு திருப்பணிகளை பற்றி பேசணுமா என்ன? ஏன்னா அவ்வளவு சிறப்பான பூமியில், செட்டிநாட்டினுடைய ஆன்மீக தலைநகரம் கோயிலூரில், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தில் நின்று திருப்பணிகள், நகரத்தார்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் செய்திருக்கிற திருப்பணிகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட திருப்பணிகளையும் செய்துவிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். எத்தனையோ இடங்களில் சலவைக்கல் திருப்பணி பண்ணியிருக்கிறதாக ஊவேசா அவர்கள் எழுதுகிறாரு. எத்தனையோ இடங்களில் அன்னதான மடங்களை நிறுவியிருக்கிறார்கள். நகரத்தார்களுடைய எல்லா நோக்கமும் ஆன்மீக பணியாகட்டும் அறப்பணியாகட்டும் எல்லோற்றினுடைய கடைசி நோக்கமாக என்ன இருந்திருக்கிறதுனா அறத்தின் வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதற்கு தான். அதுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்லுவாங்க, ஊரென்று ஒன்றிருந்தால் கோயில் ஒன்று, உருவாக்க அவன் என்றும் துணிந்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் தாகம் தீர்க்க ஊரணிகள் அவன் தோண்டி வைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் பசியை தீர்க்க உயர்ந்த பல சத்திரங்கள் அமைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் மடமை நீக்க மிளிர்கின்ற பள்ளிகளை அமைத்ததுண்டு அப்படிம்பாங்க. அப்ப எல்லா திருப்பணிகளையும் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நகரத்தார்கள். அப்ப திருப்பணிகள் செய்வதுதான் நகரத்தார்களுடைய ஆகச்சிறந்த பண்பாக இருந்தது. அப்படின்னா
இன்றைக்கு திருப்பணி செய்வதற்கு நாமும் தயாராக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, பழனிக்கு நடந்து போறாங்கல்ல, இப்போ என்ன பண்ணணுமா, பழனியில கையில் இருக்க காசை பூரா செலவு பண்ணிடணுமா, வீட்டுக்கு வரும்போது 1 ரூபா கூட கையில் இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் முருகன் கோடி கோடியாக கொடுப்பாராம். இல்லை வரும்போது எதுக்கு இருக்கட்டுமே ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா அந்த ஆண்டு முழுக்க நம்ம கையில் 5000 ரூபா தான் இருக்குமா. அப்ப சும்மா சொல்றது தான் ஒரு நம்பிக்கை. என்னன்னா, இருப்பதையெல்லாம் அறக்காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்து கொண்டே இருந்தால் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய விகேஎன் அவர்களை சொல்லலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும் விகேஎன் பேரு போட்ட கிரில் இல்லாத கோயிலை பார்க்கவே முடியாது. விகேஎன் என்ன தன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை எந்த பொருளாதார சூழ்நிலையும் இழக்காதவராகத்தான் இருந்தார். அப்ப நீங்கள் கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதை சொல்லி, திருப்பணியை செய்வது நகரத்தார்களுடைய தொழில் செய்வதை போல அது ஒரு பண்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவாக ஒரே ஒரு கதையை, சுந்தர ராமசாமி இல்ல அவர் பேர் கந்தர்வன் எழுதின ஒரு கதையை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட், அவர் மார்க்சியவாதி. அவர் என்ன பண்றார், ஒரு நாள் வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். அவனுடைய தலையிலிருந்து ரத்த கசிஞ்சு போகுது. அவனுடைய மனைவி ஓடி அழுகிறா. சுற்றி ஒரு 10 பேர் கூடி நின்றுக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் பக்கத்தில் போறாரு, அவனுடைய தலையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு, துணியெல்லாம் எடுத்து கட்டுறாரு. 10 பேர் 5 பேர் ஆகுறாங்க, 5 4 ஆகுது, யாருமே இல்லை. கந்தர்வன், அந்த அடிபட்டவர், அவருடைய மனைவி 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் அந்த மனைவியை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா உன்ட்ட பணம் இருக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு? ஐயா இல்லை, ஊருக்கு வர்றதுக்கே நாங்கள் 10 ரூபா கடன், இது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை, ஊருக்கு வர்றதுக்கே 10 ரூபா கடன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே கந்தர்வன் என்ன பண்ணுறாரு, வாடகைக்கு ஒரு காரை பிடிக்கிறாரு, இவரையும் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் கடனாக 7000 ரூபாய், அவர் ஒரு வணிக சங்கத்தில் இருக்கிறாரு, கடனாக 7000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 7000 என்பது மிகப்பெரிய தொகை. 7000 வாங்கியிருக்கிறாரு. அந்த 7000ஐ கவரையே உடைக்காமல் எடுத்து தன் பாக்கெட்டில் வச்சுட்டு காரில் ஏறிடுறார். கார் போகிறது. இது நடக்கிறது ஒரு புதுக்கோட்டை கிட்ட ஒரு ஊரில் நடக்குது. அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காரில் அவர் படுத்திருக்கிறாரு, அந்த அடிபட்டவர். அப்போ கந்தர்வன் முதல்ல நினச்சி பார்க்குறாரு, இவன் கீழே விழுந்தான், சுற்றி 10 பேர் நின்னா, எல்லாரும் போயிட்டான், நான் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை படித்திருக்கிறேன், நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாக்கெட்டில் புடைப்பாக இருந்த 7000 ரூபாயை தொட்டு பார்த்து விட்டு நினைக்கிறான், யாருமே பணம் செய்ய தயாராக இல்லை, இவன் மனைவியே 10 ரூபா தான் இருக்குன்ட்டா, ஆனால் நான் என் வீட்டுக்காக வாங்கியிருந்த 7000 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். நான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தலையிலிருந்து கொஞ்சம் ரத்தம் அவர் பேண்ட்ல சிந்துது. அப்ப நினைக்கிறாரு, ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி இவன் யாரோ நான் யாரோ, இன்னைக்கு என்னுடைய மடியில என்னை நம்பி இவன் படுத்து கிடக்கா. காரணம் நான் ஒரு உயர்ந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறார். போறாங்க, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப மருத்துவர் வெளியில சொல்றாரு, ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்னு. உடனே கந்தர்வன், எனக்கும் ஓ பாசிட்டிவ் ரத்தம் தான், என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறாரு. ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க போது கந்தர்வன் நினைச்சாராம், யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவனுக்கு ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லலை, உறிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறேன், நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு நினைக்கிறாரு. ரத்தம் கொடுத்து முடிச்சிடுறாரு. பஞ்செல்லாம் வச்சு வெளியில் அனுப்பி விடுறாங்க. கையில் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுறவர் தன்னுடைய அழுக்கு வேட்டியை போர்வையா மாற்றி படுத்து கிடந்தாராம். அப்போ அவரை போய் இவன் எழுப்புறான், கந்தர்வன் எழுப்புறாரு. எழுப்பி, தம்பி ஒரு ஜூஸ் போடு அப்படிங்கிறாரு. அவன் 5 சாத்துக்குடியை வெட்டி ஜூஸ் போட்டு கந்தர்வன் கையில் கொண்டாந்து கொடுக்குறான். கந்தர்வன் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த சாத்துக்குடி விற்கிறவனை பார்த்து கேட்குறாரு, எவ்வளோ தரணும் அப்படின்னு. ஒரு கையில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ரத்தம் கொடுத்ததுக்கான, அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், சார் ரத்தம் கொடுத்துருக்கியா, ரத்தம் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்குறது இல்லை சார், போயிட்டு வா அப்படிங்கிறான். அவ்வளவு நேரம் நான் ஒரு ஆகச்சிறந்த மனிதன், நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் மார்க்ஸை வாசித்தவன், நான் தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சாத்துக்குடி விற்பவன் சொன்னானே, சார் ரத்தம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் காசு வாங்குறதில்ல சார், ஃப்ரீயாக குடிச்சிட்டு போனேன். அந்த ஒற்றை வார்த்தை நான் என்கிற என்னுடைய அகங்காரத்தை உடைத்து விட்டது. இப்போது சொல்லுகிறேன், என்னை விட கம்யூனிசத்தை வாசிக்காத, மார்க்ஸை யாரென்றே தெரியாத, புத்தகங்களை நிறைய படிக்காத அந்த சாத்துக்குடிக்காரன் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் அப்படின்னு அவர் சொன்னாரா. இந்த கதையை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு நல்ல தலைவனா, கேப்டன்ஷிப், விளையாட்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், முக்கியமான தேவை கேப்டன்ஷிப். அந்த கேப்டன்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா, நான் என்கிற அகங்காரத்தை துறந்து விட்டு நாம் என்கிற எண்ணம் வருகிற போது தான் கேப்டன்ஷிப் வரும். அதனால தான் சொல்லுவாங்க, நீ போகலாம் என்பவன் எஜமான்,
வா போகலாம் என்பவன் தலைவன் என்று சொல்வார்கள். அப்படியானால் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற யாரும் வா போகலாம் என்று சொல்லுகிற தலைவனாக இருங்கள். நீ போகலாம் என்று கட்டளையிடுகிற எஜமானாக இருக்காதீர்கள். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னா இந்த விளையாட்டு மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்று சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கென்றே இருத்தல் வேண்டும். நன்றி, வணக்கம். அப்போ இது மாதிரி அந்த ஒலிம்பிக்ஸில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதுண்டு. இப்போ விளையாட்டை பற்றி மிக நீண்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். விளையாட்டுகள் ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் விளையாட்டுக்குன்னு ஒரு பீரியடே கிடையாது. மேக்ஸ் பீரியட் இருக்கும், ஆனால் ஸ்கூலில் பிடி பீரியட் இருந்தால் அதை மேக்ஸ் டீச்சர் திருடிக்குவாங்க. பிடி பீரியட் என்பதே மேக்ஸ் டீச்சருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் அப்படின்னு மாறி போய்விட்ட காலம் இது. ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா போலாண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. போலந்தில் அங்கே என்ன தெரியுமா எஜுகேஷன் சிஸ்டம்? காலையில் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் முதல் வகுப்பு விளையாட்டு வகுப்பு, பிடி பீரியட், பிளேயிங் டைம். அதை முடித்த பிறகு மாணவர்களுக்கு 1 மணி நேரம் ஓய்வு நேரம். அந்த 1 மணி நேரம் ஓய்வெடுத்து விளையாண்டு ஓய்வெடுத்து அதற்கு பிறகுதான் மாணவர்கள் படிக்க வருவாங்களாம். அதுதான் ஆகச்சிறந்த கல்வி முறை. சரி, நம்ம கல்வி முறை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியாவை வணிகம் செய்ய வேண்டும் என்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. அப்போ மெக்காலே என்று ஒருத்தர் வர்றாரு. இந்தியா எப்படி இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதற்காக. மெக்காலே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் குறுக்க மறுக்க போயிட்டு ஒரு அறிக்கையை எழுதுகிறான். அதில் மெக்காலே எழுதுகிறாரு, இந்தியாவில் நான் பல இடங்களுக்கும் சென்று விட்டேன். இந்தியாவில் திருடர்களின் எண்ணிக்கையும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் பல பகுதிகளில் திருடர்களும் பிச்சைக்காரர்களும் இல்லவே இல்லை. அந்த நிலை இருக்கிற வரை இந்தியா மக்களை நாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு எழுதுறான். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க? மெக்காலே கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறார்கள். சரி, மெக்காலே கல்வி முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அமெரிக்கா போன்ற உயர்ந்த நாடுகளில் மெக்காலே கல்வி முறை இருக்கான சத்தியமா இல்லை. ஏன்னா நாம தானே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு படிப்போம். அப்போ சில படத்தில் டைலாக ஒரு திரும்பி சொன்னால் பூமர் மாதிரி இருக்கும். பரவாயில்ல சொல்கிறேன், நம்முடைய கல்வி முறை ஆகச்சிறந்த அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த விளையாட்டில் இருந்து வர்றேன், விளையாட்டில் விட்டுட்டு போயிட்டேன் பாருங்க. அப்போ விளையாட்டு எதற்காக அப்படின்னா, ஒரு இளைஞன் இருந்தா, அவனுடைய நாடு உலகத்தின் எந்த வரைபடத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ சின்ன நாடு. அவன் என்ன பண்ணா, ஒன்றுமே பண்ணல, ஓடிக்கிட்டே இருந்தான். உலக வரைபடத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த அந்த நாடு இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் தெரிகிற ஒரு நாடா மாறி இருக்கிறது. அப்படி ஓடிய அந்த மகன் உசைன் போல்ட், அவனுடைய நாடு ஜமைக்கா. உலக வரைபடத்திலே தெரியாமல் இருந்த ஜமைக்காவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயிலூரில் நின்று நான் ஜமைக்காவை பற்றியும் உசைன் போல்ட்டை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அவன் கையில் எடுத்த விளையாட்டானது அல்ல, அது அவனுடைய தேசத்தை உயர்த்துவதற்கான ஆயுதம். நீங்கள் பாருங்க, இந்த விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு திமிர் இருக்கும். திமிர் என்ன சென்ஸ், அது நான் தவறான திமிரா சொல்லலை, ஒரு கட்ஸ் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினும் இருக்கும். மரடோனான்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ அவர்கிட்ட பத்திரிகைக்காரங்களாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்காக நிற்கிறாங்க. யாருக்குமே அவர் இன்டர்வியூ எடுக்க அனுமதி கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் டிஷர்ட்டில் சேகுவேரா படம் போட்ட டிஷர்ட் போட்டிருக்கிறான். அப்போ மரடோனாவுக்கு சேகுவேராவை ரொம்ப பிடிக்கும். அந்த இளைஞனை கூப்பிட்டு விடுறாரு, உனக்கு மட்டும் இன்டர்வியூ தர்றேன் அப்படிங்கிறாரு. அவன் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான் அவர்கிட்ட. எல்லாம் சரி, நீங்கள் இவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு போய் ஃபுட்பால் விளையாடுறீங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அது உங்களுக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மரடோனா சொன்னாராம், ஏன் தாய்மொழி தெரியலனா தானே நான் அவமானப்படணும்? எவனோ ஒருத்தனுடைய தாய்மொழியான ஆங்கிலம் தெரியலே நான் ஏன் அவமானப்படணும்?
அப்ப என்னுடைய தேவை இந்த உலகத்திற்கு இருக்கிறது. அவனுக்கு தேவைன்னா அவன் என் மொழியை கற்றுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுவான், நான் ஆங்கிலம் கற்றுக்க தேவையில்லைன்னு சொன்னாராம். இந்த கட்ஸ் யாருக்கு வரும்? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் வரும் இல்லையா? அந்த திமிரு யாருக்கு இருக்கும்? அவனுக்கு தானே இருக்கும். 2 பேருக்கு இந்த திமிரு உண்டு. தமிழ் படித்தவர்களுக்கு இந்த திமிரு உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஒரு அறிஞருக்கு, நான் அவருடைய பேரை கடைசியாக சொல்கிறேன். அந்த அறிஞருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சாயங்காலம் 5 மணி ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்கிறாரு. எம்ஜிஆருடைய பிஏ பேசுகிறாரு. பேசி ஐயா உங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு. உடனே அந்த பிஏ வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார், இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. யாருன்னு தெரியாமல் அவன் சொல்லியிருப்பான், நான் பேசுகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்து இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களை பார்க்க வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். உடனே அவர் சொல்கிறாரு, நேரம் 5:25 ஆச்சு, நான் 5:45 இரவு 8 மணி வரைக்கும் என் நண்பர்களோடு மது அருந்துவதற்காக ஒதுக்கி இருக்கிற நேரம், வேறு யாரையும் சந்திக்க மாட்டேன்ட்டு ஃபோனை படக்குன்னு வச்சுட்டாராம். எவ்வளோ திமிரு பாருங்க. அப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் ஜெயகாந்தன். அப்போ தமிழ் படித்தவனுக்கு அந்த திமிரு இருக்கும். இன்னொருத்தனுக்கு யாருக்கு இருக்கும்னா விளையாடுறவனுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ அந்த விளையாட்டு வீரருடைய பெயர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலை. அவன் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரன். அவன் விளையாண்டு முடிச்சுட்டு வரான், ஃபுட்பால் பிளேயர். விளையாண்டு முடிச்சுட்டு வர்றான், அவனுடைய ஃபோனுடைய டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அவன்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய விளையாட்டு வீரர், ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் செஞ்சு கொடுத்தா பல கோடிகளில் பணம் வாங்குறீங்க, உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருக்கே, மாற்றலாமே, எவ்வளோ செலவாக போகுதுன்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொன்னானா, நான் உங்களை போன்ற செழுமையான நாட்டிலிருந்து வரவில்லை, என் நாட்டில் மிகப்பெரிய வறுமையும் பஞ்சமும் ஏழ்மையும் இருக்கிறது, நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன்லாம் ஏழ்மையை நடந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு வை, அன்னைக்கு நான் என் ஃபோன் டிஸ்பிளேயை மாற்றிக்கிறேன். என் ஃபோன் டிஸ்பிளேயை விட என் நாட்டின் நிலை ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால எனக்கு ஃபோன் டிஸ்பிளே ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லைன்னு சொன்னானா. இந்த ஒழுக்கம், இந்த தேசப்பற்று, இதெல்லாம் வரணும்னா விளையாடணும். விளையாட்டில் இன்னும் உண்மையை சொல்லணும், நான் மேடையில் பேசுகிறேங்கிறக்கா எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசக்கூடாதுல்ல. நான் சத்தியமாக இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை. ஏன்னா டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் பார்க்க தெரியாது. நண்பர்கள்லாம் கூட டிக்கெட் எடுத்தலாம் வச்சு கூப்பிடுவாங்க, சிஎஸ்கே மேட்ச் நடக்குது சென்னை, எனக்கு பார்க்க தெரியாது. நான் உண்மையை ஒத்துக்கணும்ல. ஏன்னா எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாதுல்ல, எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீதியில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். இந்த ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் எனக்கு விளையாடு, அதனால தான் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. அந்த கிரிக்கெட் விளையாடுவது நான் டிவிலையும் பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல, விருப்பம் இல்லை பார்க்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு பிடிக்கும், விளையாட பிடிக்கும். நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்க்க தெரியாது. ஆனால் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. ஆனாலும் கூட கிரிக்கெட் பார்க்காதவன் தான் நான். இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை, டிவியில் போனால் கடந்து போயில பார்க்குறது தான். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு தோனி ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார். இதுவரைக்கும் ஃபுட்பாலே ஃபுட்பால் ஒன்றும் பெரிய அளவில் விளையாடலை, ஃபுட்பால் வீரன் இல்லை நான். ஆனாலும் கூட ஒரு மரடோனா எனக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறான். பிவி சிந்து ஒருத்தருக்கு முன்னுதாரணமாக மாறுறாங்க. இப்போ நம்ம பகுதியை பற்றி பேசுகிற போது சாந்தி என்ற ஒரு வீராங்கனையை பற்றி, நேரம் போகிறது கூட சில பேரை பற்றி விட்டுவிடக்கூடாதுங்கிற வருத்தம் இருக்குல்ல. சாந்தி என்று ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவர்களுக்கு பதக்கம் கொடுக்க போகிறாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவர்களுடைய உடம்பில் வந்து ஆண் பாலினத்தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவர்களுடைய அவங்க போட்டியில் விதிமீறல் பண்ணதா அவர்களுடைய பரிசு பறிக்கப்படுகிறது. எவ்வளோ சோகம் பாருங்க. புதுக்கோட்டை சாந்தி வர்றாங்க, ஊருக்கு திரும்பி வர்றாங்க, வருத்தமாக வர்றாங்க. விளையாட்டில் தோத்ததோடு மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணே இல்லைன்னு அவமானப்படுத்துறது வழியோடு வர்றாங்க. அப்போ இப்போதும் அரசியல் கடந்து சொல்லுகிறேன், கலைஞர் அவர்கள் செய்த ஒரு ஆகச்சிறந்த காரியம் அது. கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. கலைஞர் ஒரு பரிசை அறிவிக்கிறார் அந்த சாந்திக்கு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அது எப்படி தோத்து போன பொண்ணு, விதிமீறல் பண்ண பொண்ணு, ஆண் தன்மை அதிகமாக இருக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் எப்படி விருது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கலைஞர் எப்போதும் போல அவருடைய பாணியில சொன்னாராம், காலுக்கு என்னையா பால், ஆண் பால் பெண் பால், காலுக்கு என்னையா பால், அவன் ஆணா இருக்கட்டும் அவ பெண்ணா இருக்கட்டும் என்னவா வேண்டாலும் இருக்கட்டும், ஓடினது அந்த கால் தானே, ஓடியது அந்த கால் தானே, அப்ப அந்த காலுக்கு நான் விருது கொடுக்கிறேன் அப்படின்னாராம். இன்றைக்கு ஒரு அரசு பணியில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இது போன்றதுதான் விளையாட்டு. அப்போ விளையாட்டு கடந்து இப்போ பிவி சிந்து பேசு பொருளாக நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நீங்கள் பாருங்க, கூலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்கெல்லாம் நம்ம யாரை உதாரணமாக சொல்கிறோம்? தோனி மாதிரி கூலாக இருக்கணும். அப்போ ஒரு கிரிக்கெட் வீரராக இல்லாத ஒருவருக்கு கூட தோனி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். தோனியும் சச்சினும் என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க? பல பேர் இதுவும் ட்விட்டரில் வரும், ஏங்க நாட்டுக்காக உழைத்த வீரர்களை விட்டுட்டு
ஒரு கிரிக்கெட் வீரர் தோனியை கொண்டாடுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொண்டாடணும், நிச்சயமாக தோனியை கொண்டாடத்தான் வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, தோனி வருவதற்கு முன்னாடி, சச்சின் வர்றதுக்கு முன்னாடி டிவியில் நம்மலாம் கிரிக்கெட்டை பார்ப்போம். பார்க்கிற போது என்ன நினைப்போம், ஏதோ 10 சூப்பர் ஹீரோ போல, ஸ்பைடர்மேன், பேட்மேன், அவங்கள மாதிரி ஏதோ 10 சூப்பர் ஹீரோ விளையாடுறாங்க, நம்மளாம் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு இந்தியாவில் இருந்தவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க விளையாடுற விளையாட்டுப்பா, நம்ம சும்மா வேடிக்கை பார்க்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் சச்சியும் தோனியும் வந்த பிறகுதான் வீதியில் தென்னமட்டையை வெட்டி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விளையாட்டு வீரர்களாக மாற்றியது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கும் பாருங்க, இரவு கூழ் குடிச்சுட்டு தூங்குற வறுமையான வீட்டில் கூட ஒரு பூஸ்ட் பாட்டில் இருக்கும். உண்டு, உண்மை, பூஸ்ட் பாட்டில் இருக்கும். ஏன்? அந்த பூஸ்ட் பாட்டிலின் விளம்பரத்திற்கு சச்சினும் தோனியும் வந்ததால் அந்த பூஸ்ட் பாட்டில் எல்லோர் வீட்டிலும் இருக்கிறது. அப்ப கிரிக்கெட்டை கடந்து சச்சினும் தோனியும் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார்கள், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானா மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு நிலையை விளையாட்டு நிச்சயமாக தரும். இந்த கிரிக்கெட் என்பதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 2 வரலாறு. ஒன்று, நம்முடைய கிட்டி தான் கிரிக்கெட்டாக மாறியது என்ற ஒரு வரலாறு சொல்வார்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் நான் கிரிக்கெட் என்கிற கேமின் வரலாற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கிரிக்கெட் வெகுவாக கொண்டாடப்படுவது இங்கிலாந்தில். ஆனால் அந்த இங்கிலாந்தில் இருந்த மன்னர் என்ன பண்றாரு, 158 ஆண்டுகள் கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்கிறாரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல, 5 வருஷம் ஜெயில 5000 ரூபாய் ஃபைன்னு, அது மாதிரி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஏன்? கிரிக்கெட் விளையாடுறதுனால எல்லோரும் கிரிக்கெட் விளையாட சென்று விடுகிறார்கள், எல்லோரும் கிரிக்கெட்டை வேடிக்கை பார்க்க போயிடுறாங்க. அதனால் நாட்டின் போர் படைக்கு வருவதற்கோ போர் பயிற்சி செய்வதற்கோ யாரும் வர்றதில்லை. அதனால என்ன பண்ணணும், கிரிக்கெட் யாரும் விளையாடக்கூடாது, விளையாண்டிங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனைன்னு 158 ஆண்டுகள் கிரிக்கெட் தடை செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு என்ன தெரியுமா, 158 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் மீண்டும் விளையாட தொடங்கிட்டார்கள். இன்றைக்கு தடை செய்யப்பட்டு 158 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிரிக்கெட்டுக்கு என்ன கிரேஸ் இருந்ததோ அதே கிரேஸ் இன்னைக்கு இருக்கு. மற்ற எந்த விளையாட்டுகளுக்கும் இல்லாத ஒரு கிரேஸ். இந்த அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. சினிமாவுக்கு எப்படிப்பட்ட கிரேஸ் இருக்கிறதோ அது போல கிரிக்கெட்டுக்கும் இங்கே ஒரு கிரேஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக நான் பார்க்கவில்லை என்றாலும் ஒரு ஆகச்சிறந்த விளையாட்டாக நான் கிரிக்கெட்டை பார்க்கிறேன். அந்த விதத்தில் விளையாட்டுகள் ரொம்ப சிறந்தது. இப்போ ஒரு விளையாட்டு ஒரு தேசத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு வரலாற்றை சொல்லுவாங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு அரபு நாட்டில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. சுல்தானை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க. மேலே இருந்து சுல்தான் பார்க்குறாரு, 2 அணி விளையாடுது. பாலை அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு கோல் போடுறது என்ன, இங்கிட்டு கோல் போடுறது என்ன. நேரம் ஆக ஆக சுல்தானுடைய முகம் வாடிக்கிட்டே போனுச்சான். கடைசியாக ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு. சுல்தானை பரிசு கொடுக்க மேலே கூப்பிடுறாங்க. சுல்தான் மேடையில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பேசினாராம். என்ன சொன்னாராம், எங்கள் நாட்டில் ஃபுட்பால் நடப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் கூட என்னுடைய கண்களெல்லாம் கலங்கி விட்டது இங்கு நடந்த சம்பவத்தை பார்த்து. அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிறாரு. சரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராம், நம்முடைய நாடு எவ்வளவு பெரிய நாடு, மக்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மையையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாடு. இங்க பாருங்க, இத்தனை வீரர்கள் ஒரே ஒரு பந்தை வச்சுக்கிட்டு பந்து வாங்க காசு இல்லாமல் இந்த ஒரு பந்துக்கு அடிச்சுக்கிறாங்களே, நம்ம நாட்டை உலகம் பார்த்தா அசிங்கமா நினைக்காதா? அதனால நம்ம என்ன பண்றேன், இனிமே விளையாடுற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பந்து கொடுக்குறேன், அவங்கவுங்க பாட்டு விளையாடுங்க, தயவு செஞ்சு ஒரு பந்துக்காக அடிச்சுக்கிட்டு என் நாட்டை அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னாராம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் அந்த அளவுக்கு விளையாட்டை பற்றி தெரியாதவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எல்லாம் நடக்கும். நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. நம்முடைய சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாரு, ஆளுங்கட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது. அப்போ அவர் எந்திரிச்சு சொன்னாராம், உங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது ஐயா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாராம், நம்ம மாநிலத்தில் விளையாட்டுக்கு ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு. உன்னை இருந்து கலைஞர் இருந்துருச்சு நக்கலா சொன்னாராம் எதிர்கட்சியில், விளையாட்டுக்கு தான் இத்தனை அமைச்சர் இருக்கீங்களே, அப்புறம் இவர் விளையாட்டுத்துறை சொல்கிறார், அவர் விளையாட்டுக்கு இத்தனை அமைச்சர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு கலைஞர் திரும்பவும் சொன்னாராம், நாங்கள் விளையாட்டை விளையாட்டாகத்தான் சொன்னேன் அப்படின்னு. உடனே காளிமுத்து அவர்கள் சொல்கிறாங்க, நாங்களும் விளையாட்டை விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வோம்னு. அதற்கு பிறகு கலைஞர் சொன்னாராம், ஆம் உண்மைதான், விளையாட்டிற்கு ஒரு அமைச்சர் நிச்சயமாக இருக்க வேண்டும், ஏன்னா விளையாட்டுத்துறை என்பது ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான துறைன்னு சொன்னார். அப்படி சொன்ன கலைஞருடைய பேரன் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருப்பது நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக திருப்பணிகளை பற்றி பேசணும். நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மிகச்சரியாக 5 நிமிடம். திருப்பணிகள் என்பது கோயிலூரில் நின்று கொண்டு திருப்பணிகளை பற்றி பேசணுமா என்ன? ஏன்னா அவ்வளவு சிறப்பான பூமியில், செட்டிநாட்டினுடைய ஆன்மீக தலைநகரம் கோயிலூரில், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தில் நின்று திருப்பணிகள்.
நகரத்தார்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் செய்திருக்கிற திருப்பணிகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட திருப்பணிகளையும் செய்துவிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். எத்தனையோ இடங்கள்ல சலவைக்கல் திருப்பணி பண்ணியிருக்கிறதாக ஊவேசா அவர்கள் எழுதுறாரு. எத்தனையோ இடங்கள்ல அன்னதான மடங்களை நிறுவி இருக்கிறார்கள். நகரத்தார்களுடைய எல்லா நோக்கமும் ஆன்மீக பணியாகட்டும் அறப்பணியாகட்டும் எல்லோற்றினுடைய கடைசி நோக்கமாக என்ன இருந்திருக்கிறதுனா அறத்தின் வழியில நடக்கணும் அப்படிங்கிறதற்கு தான். அதுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்லுவாங்க. ஊரென்று ஒன்றிருந்தால் கோயில் ஒன்று உருவாக்க அவன் என்றும் துணிந்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் தாகம் தீர்க்க ஊரணிகள் அவன் தோண்டி வைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் பசியை தீர்க்க உயர்ந்த பல சத்திரங்கள் அமைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் மடமை நீக்க மிளிர்கின்ற பள்ளிகளை அமைத்ததுண்டு அப்படிம்பாங்க. அப்ப எல்லா திருப்பணிகளையும் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நகரத்தார்கள். அப்ப திருப்பணிகள் செய்வதுதான் நகரத்தார்களுடைய ஆகச்சிறந்த பண்பாக இருந்தது. அப்படின்னா இன்றைக்கு திருப்பணி செய்வதற்கு நாமும் தயாராக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, பழனிக்கு நடந்து போறாங்கல்ல, இப்போ என்ன பண்ணணுமா, பழனியில் கையில் இருக்க காசை பூரா செலவு பண்ணிடணுமா, வீட்டுக்கு வரும்போது ₹1 கூட கையில் இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் முருகன் கோடி கோடியாக கொடுப்பாராம். இல்லை வரும்போது எதுக்கு இருக்கட்டுமே ஒரு ₹5000 எடுத்துட்டு வந்தா அந்த ஆண்டு முழுக்க நம்ம கையில் ₹5000 தான் இருக்குமா. அப்போ சும்மா சொல்றது தான் ஒரு நம்பிக்கை. என்னன்னா இருப்பதையெல்லாம் அறக்காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்து கொண்டே இருந்தால் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய விகேஎன் அவர்களை சொல்லலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும் விகேஎன் பேரு போட்ட கிரில் இல்லாத கோயிலை பார்க்கவே முடியாது. விகேஎன் என்ன தன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை எந்த பொருளாதார சூழ்நிலையும் இழக்காதவராகத்தான் இருந்தார். அப்ப நீங்கள் கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதை சொல்லி திருப்பணியை செய்வது நகரத்தார்களுடைய தொழில் செய்வதை போல அது ஒரு பண்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவாக ஒரே ஒரு கதையை சுந்தர ராமசாமி இல்லை அவர் பேர் கந்தர்வன் எழுதின ஒரு கதையை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட், அவர் மார்க்சியவாதி. அவர் என்ன பண்றார், ஒரு நாள் வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். அவனுடைய தலையிலிருந்து ரத்த கசிஞ்சு போகுது. அவனுடைய மனைவி ஓடி வந்து அழுகிறா. சுற்றி ஒரு 10 பேர் கூடி நின்றுக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் பக்கத்தில் போறாரு. அவனுடைய தலையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு, துணியெல்லாம் எடுத்து கட்டுறாரு. 10 பேர் 5 பேர் ஆகுறாங்க, 5 4 ஆகுது, யாருமே இல்லை. கந்தர்வன், அந்த அடிபட்டவர், அவருடைய மனைவி 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் அந்த மனைவியை பார்த்து கேட்குறாரு, ஏமா உன்ட்ட பணம் இருக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு? ஐயா இல்லை, ஊருக்கு வர்றதுக்கே நாங்கள் ₹10 கடன், இது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை, ஊருக்கு வர்றதுக்கே ₹10 கடன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே கந்தர்வன் என்ன பண்ணுறாரு, வாடகைக்கு ஒரு காரை பிடிக்கிறாரு. இவரையும் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் கடனாக ₹7000, அவர் ஒரு வணிக சங்கத்தில் இருக்கிறாரு, கடனாக ₹7000 வாங்கியிருக்கிறாரு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 7000 என்பது மிகப்பெரிய தொகை. 7000 வாங்கியிருக்கிறாரு. அந்த 7000ஐ கவரையே உடைக்காம எடுத்து தன் பாக்கெட்டில் வச்சுட்டு காரில் ஏறிடுறார். கார் போகிறது. இது நடக்கிறது ஒரு புதுக்கோட்டை கிட்ட ஒரு ஊரில் நடக்குது. அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காரில் அவர் படுத்திருக்கிறாரு அந்த அடிபட்டவர். அப்போ கந்தர்வன் முதல்ல நினச்சி பார்க்குறாரு, இவன் கீழே விழுந்தான், சுற்றி 10 பேர் நின்னா, எல்லாரும் போயிட்டான், நான் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை படித்திருக்கிறேன், நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாக்கெட்டில் புடைப்பாக இருந்த ₹7000 தொட்டு பார்த்து விட்டு நினைக்கிறான், யாருமே பணம் செய்ய தயாராக இல்லை, இவன் மனைவியே ₹10 தான் இருக்குன்ட்டா, ஆனால் நான் என் வீட்டுக்காக வாங்கியிருந்த ₹7000 எடுத்துக்கொண்டு வருகிறேன். நான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தலையிலிருந்து கொஞ்சம் ரத்தம் அவர் பேண்ட்ல சிந்துது. அப்ப நினைக்கிறாரு, ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி இவன் யாரோ நான் யாரோ, இன்னைக்கு என்னுடைய மடியில என்னை நம்பி இவன் படுத்து கிடக்கா, காரணம் நான் ஒரு உயர்ந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறார். போறாங்க, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப மருத்துவர் வெளியில சொல்றாரு, O+ ரத்தம் வேணும் அப்படின்னு. உடனே கந்தர்வன், எனக்கும் O+ ரத்தம் தான், என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறாரு. ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க போது கந்தர்வன் நினைச்சாராம், யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவனுக்கு ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லல, உறிஞ்சிக்கங்கன்னு சொல்றேன், நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் நினைக்கிறாரு. ரத்தம் கொடுத்து முடிச்சிடுறாரு. பஞ்செல்லாம் வச்சு வெளியில அனுப்பி விடுறாங்க. கையில ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுறவர் தன்னுடைய அழுக்கு வேட்டியை போர்வையா மாத்தி படுத்து கிடந்தாராம். அப்ப அவரை போய் இவன் எழுப்புறான், கந்தர்வன் எழுப்புறாரு. எழுப்பி, தம்பி ஒரு ஜூஸ் போடு அப்படிங்கிறாரு. அவன் 5 சாத்துக்குடியை வெட்டி ஜூஸ் போட்டு கந்தர்வன் கையில கொண்டாந்து கொடுக்குறான். கந்தர்வன் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த சாத்துக்குடி விற்கிறவனை பார்த்து கேட்குறாரு, எவ்வளோ தரணும் அப்படின்னு. ஒரு கையில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ரத்தம் கொடுத்ததுக்கான, அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், சார் ரத்தம் கொடுத்துருக்கியா, ரத்தம் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்குறது இல்லை சார், போயிட்டு வா அப்படிங்கிறான்.
அவ்வளவு நேரம் நான் ஒரு ஆகச்சிறந்த மனிதன், நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் மார்க்ஸை வாசித்தவன், நான் தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சாத்துக்குடி விற்பவன் சொன்னானே, சார் ரத்தம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் காசு வாங்குறதில்ல சார், ஃப்ரீயாக குடிச்சிட்டு போனேன். அந்த ஒற்றை வார்த்தை நான் என்கிற என்னுடைய அகங்காரத்தை உடைத்து விட்டது. இப்போது சொல்லுகிறேன், என்னை விட கம்யூனிசத்தை வாசிக்காத, மார்க்ஸை யாரென்றே தெரியாத, புத்தகங்களை நிறைய படிக்காத அந்த சாத்துக்குடிக்காரன் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் அப்படின்னு அவர் சொன்னாரா. இந்த கதையை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு நல்ல தலைவனா, கேப்டன்ஷிப், விளையாட்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், முக்கியமான தேவை கேப்டன்ஷிப். அந்த கேப்டன்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா, நான் என்கிற அகங்காரத்தை துறந்து விட்டு நாம் என்கிற எண்ணம் வருகிற போது தான் கேப்டன்ஷிப் வரும். அதனால தான் சொல்லுவாங்க, நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன் என்று சொல்வார்கள். அப்படியானால் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற யாரும் வா போகலாம் என்று சொல்லுகிற தலைவனாக இருங்கள், நீ போகலாம் என்று கட்டளையிடுகிற எஜமானாக இருக்காதீர்கள். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னா இந்த விளையாட்டு மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்று சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்கென்றே இருத்தல் வேண்டும். நன்றி, வணக்கம். அப்போ இது மாதிரி அந்த ஒலிம்பிக்ஸில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதுண்டு. இப்போ விளையாட்டை பற்றி மிக நீண்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். விளையாட்டுகள் ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் விளையாட்டுக்குன்னு ஒரு பீரியடே கிடையாது. மேக்ஸ் பீரியட் இருக்கும், ஆனால் ஸ்கூலில் பிடி பீரியட் இருந்தால் அந்த மேக்ஸ் டீச்சர் திருடிக்குவாங்க. பிடி பீரியட் என்பதே மேக்ஸ் டீச்சருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் அப்படின்னு மாறி போய்விட்ட காலம் இது. ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா போலாண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. போலந்தில் அங்கே என்ன தெரியுமா எஜுகேஷன் சிஸ்டம்? காலையில் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் முதல் வகுப்பு விளையாட்டு வகுப்பு, பிடி பீரியட், பிளேயிங் டைம். அதை முடித்த பிறகு மாணவர்களுக்கு 1 மணி நேரம் ஓய்வு நேரம். அந்த 1 மணி நேரம் ஓய்வெடுத்து விளையாண்டு ஓய்வெடுத்து அதற்கு பிறகுதான் மாணவர்கள் படிக்க வருவாங்களாம். அதுதான் ஆகச்சிறந்த கல்வி முறை. சரி, நம்ம கல்வி முறை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியாவை வணிகம் செய்ய வேண்டும் என்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. அப்போ மெக்காலே என்று ஒருத்தர் வர்றாரு. இந்தியா எப்படி இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதற்காக. மெக்காலே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் குறுக்க மறுக்க போயிட்டு ஒரு அறிக்கையை எழுதுகிறான். அதில் மெக்காலே எழுதுகிறாரு, இந்தியாவில் நான் பல இடங்களுக்கும் சென்று விட்டேன். இந்தியாவில் திருடர்களின் எண்ணிக்கையும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் பல பகுதிகளில் திருடர்களும் பிச்சைக்காரர்களும் இல்லவே இல்லை. அந்த நிலை இருக்கிற வரை இந்தியா மக்களை நாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு எழுதுறான். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, மெக்காலே கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறார்கள். சரி, மெக்காலே கல்வி முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அமெரிக்கா போன்ற உயர்ந்த நாடுகளில் மெக்காலே கல்வி முறை இருக்கான சத்தியமா இல்லை. ஏன்னா நாம தானே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு படிப்போம். அப்போ சில படத்தில் டைலாக் அவர் திரும்பி சொன்னால் பூமர் மாதிரி இருக்கும். பரவாயில்ல சொல்கிறேன், நம்முடைய கல்வி முறை ஆகச்சிறந்த அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த விளையாட்டில் இருந்து வர்றேன், விளையாட்டில் விட்டுட்டு போயிட்டேன் பாருங்க. அப்போ விளையாட்டு எதற்காக அப்படின்னா, ஒரு இளைஞன் இருந்தான், அவனுடைய நாடு உலகத்தின் எந்த வரைபடத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ சின்ன நாடு. அவன் என்ன பண்ணா, ஒன்றுமே பண்ணல, ஓடிக்கிட்டே இருந்தான். உலக வரைபடத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த அந்த நாடு இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் தெரிகிற ஒரு நாடா மாறி இருக்கிறது. அப்படி ஓடிய அந்த மகன் உசைன் போல்ட், அவனுடைய நாடு ஜமைக்கா. உலக வரைபடத்திலே தெரியாமல் இருந்த ஜமைக்காவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயிலூரில் நின்று நான் ஜமைக்காவை பற்றியும் உசைன் போல்ட்டை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அவன் கையில் எடுத்த விளையாட்டானது அல்ல, அது அவனுடைய தேசத்தை உயர்த்துவதற்கான ஆயுதம். நீங்கள் பாருங்க, இந்த விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு திமிர் இருக்கும். திமிர் என்ன சென்ஸ், அது நான் தவறான திமிரா சொல்லலை, ஒரு கட்ஸ் இருக்கும்.
ஒரு ஒழுக்கமும் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினும் இருக்கும். மரடோனான்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ அவர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்களாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்காக நிற்கிறாங்க. யாருக்குமே அவர் இன்டர்வியூ எடுக்க அனுமதி கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் டிஷர்ட்டில் சேகுவேரா படம் போட்ட டிஷர்ட் போட்டிருக்கிறான். அப்போ மரடோனாவுக்கு சேகுவேராவை ரொம்ப பிடிக்கும். அந்த இளைஞனை கூப்பிட்டு விடுறாரு, உனக்கு மட்டும் இன்டர்வியூ தர்றேன் அப்படிங்கிறாரு. அவன் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான் அவர்கிட்ட. எல்லாம் சரி, நீங்கள் இவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு போய் ஃபுட்பால் விளையாடுறீங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அது உங்களுக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மரடோனா சொன்னாராம், ஏன் தாய்மொழி தெரியலனா தானே நான் அவமானப்படணும், எவனோ ஒருத்தனுடைய தாய்மொழியான ஆங்கிலம் தெரியலே நான் ஏன் அவமானப்படணும்? அப்போ என்னுடைய தேவை இந்த உலகத்திற்கு இருக்கிறது, அவனுக்கு தேவைன்னா அவன் என் மொழியை கற்றுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுவான், நான் ஆங்கிலம் கற்றுக்க தேவையில்லைன்னு சொன்னாராம். இந்த கட்ஸ் யாருக்கு வரும்? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் வரும் இல்லையா? அந்த திமிர் யாருக்கு இருக்கும்? அவனுக்கு தானே இருக்கும். 2 பேருக்கு இந்த திமிர் உண்டு. தமிழ் படித்தவர்களுக்கு இந்த திமிர் உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஒரு அறிஞருக்கு, நான் அவருடைய பேரை கடைசியாக சொல்கிறேன். அந்த அறிஞருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சாயங்காலம் 5 மணி ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்கிறாரு. எம்ஜிஆருடைய பிஏ பேசுகிறாரு. பேசி, ஐயா உங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு. உடனே அந்த பிஏ வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார், இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. யாருன்னு தெரியாமல் அவன் சொல்லியிருப்பான், நான் பேசுகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்து, இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களை பார்க்க வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். உடனே அவர் சொல்கிறாரு, நேரம் 5:25 ஆச்சு, நான் 5:45 இரவு 8 மணி வரைக்கும் என் நண்பர்களோடு மது அருந்துவதற்காக ஒதுக்கி இருக்கிற நேரம், வேறு யாரையும் சந்திக்க மாட்டேன்ட்டு ஃபோனை படக்குன்னு வச்சுட்டாராம். எவ்வளோ திமிரு பாருங்க. அப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் ஜெயகாந்தன். அப்போ தமிழ் படித்தவனுக்கு அந்த திமிர் இருக்கும், இன்னொருத்தனுக்கு யாருக்கு இருக்கும்னா விளையாடுறவனுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ அந்த விளையாட்டு வீரருடைய பெயர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலை. அவன் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரன். அவன் விளையாண்டு முடிச்சுட்டு வரான், ஃபுட்பால் பிளேயர் விளையாண்டு முடிச்சுட்டு வர்றான். அவனுடைய ஃபோனுடைய டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அவன்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய விளையாட்டு வீரர், ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் செஞ்சு கொடுத்தா பல கோடிகளில் பணம் வாங்குறீங்க, உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருக்கே, மாற்றலாமே, எவ்வளோ செலவாக போகுதுன்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொன்னானா, நான் உங்களை போன்ற செழுமையான நாட்டிலிருந்து வரவில்லை, என் நாட்டில் மிகப்பெரிய வறுமையும் பஞ்சமும் ஏழ்மையும் இருக்கிறது, நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் அவன்லாம் ஏழ்மையை நடந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு வை, அன்னைக்கு நான் என் ஃபோன் டிஸ்பிளேயை மாற்றிக்கிறேன், என் ஃபோன் டிஸ்பிளேயை விட என் நாட்டின் நிலை ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால எனக்கு ஃபோன் டிஸ்பிளே ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லைன்னு சொன்னானா. இந்த ஒழுக்கம், இந்த தேசப்பற்று, இதெல்லாம் வரணும்னா விளையாடணும். விளையாட்டில் இன்னும் உண்மையை சொல்லணும், நான் மேடையில் பேசுகிறேங்கிறக்கா எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசக்கூடாதுல்ல. நான் சத்தியமாக இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை. ஏன்னா டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் பார்க்க தெரியாது. நண்பர்கள்லாம் கூட டிக்கெட் எடுத்தெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க, சிஎஸ்கே மேட்ச் நடக்குது சென்னை, எனக்கு பார்க்க தெரியாது. நான் உண்மையை ஒத்துக்கணும்ல, ஏன்னா எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாதுல்ல, எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீதியில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், இந்த ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் எனக்கு விளையாடு, அதனால தான் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. அந்த கிரிக்கெட் விளையாடுவது நான் டிவிலையும் பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல, விருப்பம் இல்லை பார்க்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு பிடிக்கும், விளையாட பிடிக்கும், நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்க்க தெரியாது, அதனால் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசலை. ஆனாலும் கூட கிரிக்கெட் பார்க்காதவன் தான் நான். இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில்லை, டிவியில் போனால் கடந்து போயில பார்க்குறது தான். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு தோனி ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார். இதுவரைக்கும் ஃபுட்பாலே ஃபுட்பால் ஒன்றும் பெரிய அளவில் விளையாடலை, ஃபுட்பால் வீரன் இல்லை நான். ஆனாலும் கூட ஒரு மரடோனா எனக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறான். பிவி சிந்து ஒருத்தருக்கு முன்னுதாரணமாக மாறுறாங்க. இப்போ நம்ம பகுதியை பற்றி பேசுகிற போது சாந்தி என்ற ஒரு வீராங்கனையை பற்றி நேரம் போகிறது கூட சில பேரை பற்றி விட்டுவிடக்கூடாதுங்கிற வருத்தம் இருக்குல்ல. சாந்தி என்று ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆசிய விளையாட்டு போட்டியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவர்களுக்கு பதக்கம் கொடுக்க போகிறாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவர்களுடைய உடம்பில் வந்து ஆண் பாலினத்தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க போட்டியில் விதிமீறல் பண்ணதா அவருடைய பரிசு பறிக்கப்படுகிறது. எவ்வளோ சோகம் பாருங்க. புதுக்கோட்டை சாந்தி வர்றாங்க, ஊருக்கு திரும்பி வர்றாங்க, வருத்தமாக வர்றாங்க. விளையாட்டில் தோத்ததோடு மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணே இல்லைன்னு அவமானப்படுத்துறது வழியோடு வர்றாங்க. அப்போ இப்போதும் அரசியல் கடந்து சொல்லுகிறேன், கலைஞர் அவர்கள் செய்த ஒரு ஆகச்சிறந்த காரியம் அது. கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு, கலைஞர் ஒரு பரிசை அறிவிக்கிறார் அந்த சாந்திக்கு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அது எப்படி
தோத்து போன பொண்ணு, விதிமீறல் பண்ண பொண்ணு, ஆண் தன்மை அதிகமாக இருக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் எப்படி விருது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கலைஞர் எப்போதும் போல அவருடைய பாணியில் சொன்னாராம், காலுக்கு என்னையா பால், ஆண் பால் பெண் பால், காலுக்கு என்னையா பால், அவன் ஆணா இருக்கட்டும் அவன் பெண்ணா இருக்கட்டும் என்னவா வேண்டாலும் இருக்கட்டும், ஓடினது அந்த கால் தானே, ஓடியது அந்த கால் தானே, அப்ப அந்த காலுக்கு நான் விருது கொடுக்கிறேன் அப்படின்னாராம். இன்றைக்கு ஒரு அரசு பணியில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இது போன்றதுதான் விளையாட்டு. அப்போ விளையாட்டு கடந்து இப்போ PV சிந்து பேசு பொருளாக நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நீங்கள் பாருங்க, கூலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்கெல்லாம் நம்ம யாரை உதாரணமாக சொல்கிறோம்? தோனி மாதிரி கூலாக இருக்கணும். அப்போ ஒரு கிரிக்கெட் வீரராக இல்லாத ஒருவருக்கு கூட தோனி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். தோனியும் சச்சினும் என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க? பல பேர் இதுவும் ட்விட்டரில் வரும், ஏங்க நாட்டுக்காக உழைத்த வீரர்களை விட்டுட்டு ஒரு கிரிக்கெட் வீரர் தோனியை கொண்டாடுறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொண்டாடணும், நிச்சயமாக தோனியை கொண்டாடத்தான் வேண்டும். ஏன்னா நீங்கள் பாருங்க, தோனி வருவதற்கு முன்னாடி, சச்சின் வர்றதுக்கு முன்னாடி டிவியில் நம்மலாம் கிரிக்கெட்டை பார்ப்போம். பார்க்கிற போது என்ன நினைப்போம்? ஏதோ 10 சூப்பர் ஹீரோ போல, ஸ்பைடர்மேன், பேட்மேன், அவங்கள மாதிரி ஏதோ 10 சூப்பர் ஹீரோ விளையாடுறாங்க, நம்மளாம் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு இந்தியாவில் இருந்தவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க விளையாடுற விளையாட்டுப்பா, நம்ம சும்மா வேடிக்கை பார்க்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் சச்சியும் தோனியும் வந்த பிறகுதான் வீதியில் தென்னமட்டையை வெட்டி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விளையாட்டு வீரர்களாக மாற்றியது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கும் பாருங்க, இரவு கூழ் குடிச்சுட்டு தூங்குற வறுமையான வீட்டில் கூட ஒரு பூஸ்ட் பாட்டில் இருக்கும். உண்மை, பூஸ்ட் பாட்டில் இருக்கும். ஏன்? அந்த பூஸ்ட் பாட்டிலின் விளம்பரத்திற்கு சச்சினும் தோனியும் வந்ததால் அந்த பூஸ்ட் பாட்டில் எல்லோர் வீட்டிலும் இருக்கிறது. அப்ப கிரிக்கெட்டை கடந்து சச்சினும் தோனியும் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார்கள், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானா மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு நிலையை விளையாட்டு நிச்சயமாக தரும். இந்த கிரிக்கெட் என்பதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 2 வரலாறு. ஒன்று, நம்முடைய கிட்டி தான் கிரிக்கெட்டா மாறியது என்று ஒரு வரலாறு சொல்வார்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் நான் கிரிக்கெட் என்கிற கேமின் வரலாற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கிரிக்கெட் வெகுவாக கொண்டாடப்படுவது இங்கிலாந்தில். ஆனால் அந்த இங்கிலாந்தில் இருந்த மன்னர் என்ன பண்றாரு? 158 ஆண்டுகள் கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்கிறாரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல, 5 வருஷம் ஜெயில 5000 ரூபாய் ஃபைன்னு, அது மாதிரி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஏன்? கிரிக்கெட் விளையாடுறதுனால எல்லோரும் கிரிக்கெட் விளையாட சென்று விடுகிறார்கள், எல்லோரும் கிரிக்கெட்டை வேடிக்கை பார்க்க போயிடுறாங்க. அதனால் நாட்டின் போர் படைக்கு வருவதற்கோ போர் பயிற்சி செய்வதற்கோ யாரும் வர்றதில்லை. அதனால என்ன பண்ணணும்? கிரிக்கெட் யாரும் விளையாடக்கூடாது, விளையாண்டிங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனைன்னு 158 ஆண்டுகள் கிரிக்கெட் தடை செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு என்ன தெரியுமா? 158 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் மீண்டும் விளையாட தொடங்கிட்டார்கள். இன்றைக்கு தடை செய்யப்பட்டு 158 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிரிக்கெட்டுக்கு என்ன கிரேஸ் இருந்ததோ அதே கிரேஸ் இன்னைக்கு இருக்கு. மற்ற எந்த விளையாட்டுகளுக்கும் இல்லாத ஒரு கிரேஸ். இந்த அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. சினிமாவுக்கு எப்படிப்பட்ட கிரேஸ் இருக்கிறதோ அதுபோல கிரிக்கெட்டுக்கும் இங்கே ஒரு கிரேஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக நான் பார்க்கவில்லை என்றாலும் ஒரு ஆகச்சிறந்த விளையாட்டாக நான் கிரிக்கெட்டை பார்க்கிறேன். அந்த விதத்தில் விளையாட்டுகள் ரொம்ப சிறந்தது. இப்போ ஒரு விளையாட்டு ஒரு தேசத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு வரலாற்றை சொல்லுவாங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு அரபு நாட்டில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. சுல்தானை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க. மேலே இருந்து சுல்தான் பார்க்குறாரு, 2 அணி விளையாடுது. பாலை அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு கோல் போடுறது என்ன, இங்கிட்டு கோல் போடுறது என்ன. நேரம் ஆக ஆக சுல்தானுடைய முகம் வாடிக்கிட்டே போனுச்சான். கடைசியாக ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு. சுல்தானை பரிசு கொடுக்க மேலே கூப்பிடுறாங்க. சுல்தான் மேடையில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பேசினாராம். என்ன சொன்னாராம்? எங்கள் நாட்டில் ஃபுட்பால் நடப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட என்னுடைய கண்களெல்லாம் கலங்கி விட்டது இங்கு நடந்த சம்பவத்தை பார்த்து. அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிறாரு. சரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராம், நம்முடைய நாடு எவ்வளவு பெரிய நாடு, மக்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மையையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாடு. இங்கே பாருங்க, இத்தனை வீரர்கள் ஒரே ஒரு பந்தை வச்சுக்கிட்டு பந்து வாங்க காசு இல்லாமல் இந்த ஒரு பந்துக்கு அடிச்சுக்கிறாங்களே, நம்ம நாட்டை உலகம் பார்த்தா அசிங்கமாக நினைக்காதா? அதனால நம்ம என்ன பண்ணுறேன், இனிமே விளையாடுற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பந்து கொடுக்குறேன், அவங்கவுங்க பாட்டு விளையாடுங்க, தயவு செஞ்சு ஒரு பந்துக்காக அடிச்சுக்கிட்டு என் நாட்டை அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னாராம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் அந்த அளவுக்கு விளையாட்டை பற்றி தெரியாதவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் நடக்கும். நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. நம்முடைய சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஆளுங்கட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது. அப்போ அவர் எந்திரிச்சு சொன்னாராம், உங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது ஐயா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னாராம்,
நம்ம மாநிலத்தில் விளையாட்டுக்கு ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு. உன்னைகிட்ட இருந்து கலைஞர் இருந்துருச்சு நக்கலா சொன்னாராம் எதிர்கட்சியில், விளையாட்டுக்கு தான் இத்தனை அமைச்சர் இருக்கீங்களே அப்புறம் அதுக்கு இவர் விளையாட்டுத்துறை சொல்கிறார், அவர் விளையாட்டுக்கு இத்தனை அமைச்சர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு கலைஞர் திரும்பவும் சொன்னாராம், நாங்கள் விளையாட்டை விளையாட்டாகத்தான் சொன்னேன் அப்படின்னு. உடனே காளிமுத்து அவர்கள் சொல்கிறாங்க, நாங்களும் விளையாட்டை விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வோம்னு. அதற்கு பிறகு கலைஞர் சொன்னாராம், ஆம் உண்மைதான், விளையாட்டிற்கு ஒரு அமைச்சர் நிச்சயமாக இருக்க வேண்டும், ஏன்னா விளையாட்டுத்துறை என்பது ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான துறைன்னு சொன்னார். அப்படி சொன்ன கலைஞருடைய பேரன் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருப்பது நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக திருப்பணிகளை பற்றி பேசணும். நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மிகச்சரியாக 5 நிமிடம். திருப்பணிகள் என்பது கோயிலூரில் நின்று கொண்டு திருப்பணிகளை பற்றி பேசணுமா என்ன? ஏன்னா அவ்வளவு சிறப்பான பூமியில், செட்டிநாட்டினுடைய ஆன்மீக தலைநகரம் கோயிலூரில், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தில் நின்று திருப்பணிகள், நகரத்தார்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் செய்திருக்கிற திருப்பணிகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட திருப்பணிகளையும் செய்துவிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். எத்தனையோ இடங்களில் சலவைக்கல் திருப்பணி பண்ணியிருக்கிறதாக ஊவேசா அவர்கள் எழுதுகிறாரு. எத்தனையோ இடங்களில் அன்னதான மடங்களை நிறுவி இருக்கிறார்கள். நகரத்தார்களுடைய எல்லா நோக்கமும் ஆன்மீக பணியாகட்டும் அறப்பணியாகட்டும் எல்லோற்றினுடைய கடைசி நோக்கமாக என்ன இருந்திருக்கிறதுனா அறத்தின் வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதற்கு தான். அதுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்லுவாங்க, ஊரென்று ஒன்றிருந்தால் கோயில் ஒன்று உருவாக்க அவன் என்றும் துணிந்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் தாகம் தீர்க்க ஊரணிகள் அவன் தோண்டி வைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் பசியை தீர்க்க உயர்ந்த பல சத்திரங்கள் அமைத்ததுண்டு, ஊரென்று ஒன்றிருந்தால் மடமை நீக்க மிளிர்கின்ற பள்ளிகளை அமைத்ததுண்டு அப்படிம்பாங்க. அப்ப எல்லா திருப்பணிகளையும் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் நகரத்தார்கள். அப்ப திருப்பணிகள் செய்வதுதான் நகரத்தார்களுடைய ஆகச்சிறந்த பண்பாக இருந்தது. அப்படின்னா இன்றைக்கு திருப்பணி செய்வதற்கு நாமும் தயாராக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, பழனிக்கு நடந்து போறாங்கல்ல, இப்போ என்ன பண்ணணுமா, பழனியில் கையில் இருக்க காசை பூரா செலவு பண்ணிடணுமா, வீட்டுக்கு வரும்போது 1 ரூபா கூட கையில் இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் முருகன் கோடி கோடியாக கொடுப்பாராம். இல்லை வரும்போது எதுக்கும் இருக்கட்டுமே ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தா அந்த ஆண்டு முழுக்க நம்ம கையில் 5000 ரூபா தான் இருக்குமா. அப்போ சும்மா சொல்கிறது தான் ஒரு நம்பிக்கை. என்னென்னா இருப்பதையெல்லாம் அறக்காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்து கொண்டே இருந்தால் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய விகேஎன் அவர்களை சொல்லலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும் விகேஎன்னு பேரு போட்ட கிரில் இல்லாத கோயிலை பார்க்கவே முடியாது. விகேஎன் என்ன தன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை எந்த பொருளாதார சூழ்நிலையும் இழக்காதவராகத்தான் இருந்தார். அப்ப நீங்கள் கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதை சொல்லி திருப்பணியை செய்வது நகரத்தார்களுடைய தொழில் செய்வதை போல அது ஒரு பண்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவாக ஒரே ஒரு கதையை சுந்தர ராமசாமி இல்லை அவர் பேர் கந்தர்வன் எழுதின ஒரு கதையை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட், அவர் மார்க்சியவாதி. அவர் என்ன பண்றார், ஒரு நாள் வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். அவனுடைய தலையிலிருந்து ரத்த கசிஞ்சு போகுது. அவனுடைய மனைவி ஓடி வந்து அழுகிறா. சுற்றி ஒரு 10 பேர் கூடி நின்றுக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் பக்கத்தில் போறாரு, அவனுடைய தலையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு, துணியெல்லாம் எடுத்து கட்டுறாரு. 10 பேர் 5 பேர் ஆகுறாங்க, 5 4 ஆகுது, யாருமே இல்லை. கந்தர்வன், அந்த அடிபட்டவர், அவருடைய மனைவி 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ கந்தர்வன் அந்த மனைவியை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா உன்ட்ட பணம் இருக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு? ஐயா இல்லை, ஊருக்கு வர்றதுக்கே நாங்கள் 10 ரூபா கடன், இது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை, ஊருக்கு வர்றதுக்கே 10 ரூபா கடன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே கந்தர்வன் என்ன பண்ணுறாரு, வாடகைக்கு ஒரு காரை பிடிக்கிறாரு, இவரையும் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் கடனாக 7000 ரூபாய், அவர் ஒரு வணிக சங்கத்தில் இருக்கிறாரு, கடனாக 7000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 7000 என்பது மிகப்பெரிய தொகை. 7000 வாங்கியிருக்கிறாரு. அந்த 7000ஐ கவரையே உடைக்காமல் எடுத்து தன் பாக்கெட்டில் வச்சுட்டு காரில் ஏறிடுறார். கார் போகிறது. இது நடக்கிறது ஒரு புதுக்கோட்டை கிட்ட ஒரு ஊரில் நடக்குது. அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காரில் அவர் படுத்திருக்கிறாரு அந்த அடிபட்டவர். அப்போ கந்தர்வன் முதல்ல நினச்சி பார்க்குறாரு, இவன் கீழே விழுந்தான், சுற்றி 10 பேர் நின்னா, எல்லாரும் போயிட்டான், நான் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை படித்திருக்கிறேன், நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாக்கெட்டில் புடைப்பாக இருந்த 7000 ரூபாயை தொட்டு பார்த்து விட்டு நினைக்கிறான், யாருமே பணம் செய்ய தயாராக இல்லை, இவன் மனைவியே 10 ரூபா தான் இருக்குன்ட்டா, ஆனால் நான் என் வீட்டுக்காக வாங்கியிருந்த 7000 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். நான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தலையிலிருந்து கொஞ்சம் ரத்தம் அவர் பேண்ட்ல சிந்துது. அப்போ நினைக்கிறாரு, ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி இவன் யாரோ நான் யாரோ, இன்னைக்கு என்னுடைய மடியில் என்னை நம்பி இவன் படுத்து கிடக்கா. காரணம் நான் ஒரு உயர்ந்த மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறார். போகிறாங்க, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க.
அப்போ மருத்துவர் வெளியில் வந்து சொல்கிறாரு ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்னு. உடனே கந்தர்வன் எனக்கும் ஓ பாசிட்டிவ் ரத்தம் தான், என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறாரு. ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க போது கந்தர்வன் நினச்சாராம், யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவனுக்கு ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லலை, உறிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறேன், நான் எவ்வளவு நல்ல மனிதன், காரணம் நான் மார்க்ஸை வாசித்திருக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு நினைக்கிறாரு. ரத்தம் கொடுத்து முடிச்சிடுறாரு. பஞ்செல்லாம் வச்சு வெளியில் அனுப்பி விடுறாங்க. கையில் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுறவர் தன்னுடைய அழுக்கு வேட்டியை போர்வையாக மாற்றி படுத்து கிடந்தாராம். அப்போ அவரை போய் இவன் எழுப்புறான், கந்தர்வன் எழுப்புறாரு. எழுப்பி தம்பி ஒரு ஜூஸ் போடு அப்படிங்கிறாரு. அவன் 5 சாத்துக்குடியை வெட்டி ஜூஸ் போட்டு கந்தர்வன் கையில் கொண்டாந்து கொடுக்குறான். கந்தர்வன் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த சாத்துக்குடி விற்கிறவனை பார்த்து கேட்குறாரு எவ்வளோ தரணும் அப்படின்னு. ஒரு கையில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல ரத்தம் கொடுத்ததுக்கான அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், சார் ரத்தம் கொடுத்துருக்கியா, ரத்தம் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்குறது இல்லை சார், போயிட்டு வா அப்படிங்கிறான். அவ்வளவு நேரம் நான் ஒரு ஆகச்சிறந்த மனிதன், நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் மார்க்ஸை வாசித்தவன், நான் தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சாத்துக்குடி விற்பவன் சொன்னானே, சார் ரத்தம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் காசு வாங்குறதில்ல சார், ஃப்ரீயாக குடிச்சிட்டு போனேன். அந்த ஒற்றை வார்த்தை நான் என்கிற என்னுடைய அகங்காரத்தை உடைத்து விட்டது. இப்போது சொல்லுகிறேன், என்னை விட கம்யூனிசத்தை வாசிக்காத, மார்க்ஸை யாரென்றே தெரியாத, புத்தகங்களை நிறைய படிக்காத அந்த சாத்துக்குடிக்காரன் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா. இந்த கதையை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு நல்ல தலைவனா, கேப்டன்ஷிப், விளையாட்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், முக்கியமான தேவை கேப்டன்ஷிப். அந்த கேப்டன்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா, நான் என்கிற அகங்காரத்தை துறந்து விட்டு நாம் என்கிற எண்ணம் வருகிற போது தான் கேப்டன்ஷிப் வரும். அதனால தான் சொல்லுவாங்க, நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன் என்று சொல்வார்கள். அப்படியானால் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற யாரும் வா போகலாம் என்று சொல்லுகிற தலைவனாக இருங்கள், நீ போகலாம் என்று கட்டளையிடுகிற எஜமானாக இருக்காதீர்கள். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னா இந்த விளையாட்டு மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்று சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்கென்றே இருத்தல் வேண்டும். நன்றி, வணக்கம். அமையும் தோனியையும் டெண்டுல்கரையும் எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்களை இங்கே நம்ம நாராயண கோவிந்தன் இளைஞர்களுக்காக சொன்னார். இளைஞர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செக்ரட்டரி தான். மனைவியை செக்ரட்டரியாக வச்சுக்கலாம், செக்ரட்டரியை மனைவியாக வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கருத்தை இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு. அது தவிர நிறைய நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு ஆணியாக படுத்திக்கிறது நல்ல இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் தான். ரொம்ப நன்றி. இந்த இளைஞர்களுக்காக இந்த நகரத்தார் பிரீமியர் லீக்கில் எங்களுடைய இளைஞர்களுக்காக வந்து நாராயண கோவிந்தன் பேசுகிறதுக்கு ஒத்துக்கிட்டு அவருடைய பயண நேரத்தை தள்ளி வைச்சதுக்கு எங்களுடைய நகரத்தார் பிரீமியர் லீக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை இங்கே இருக்கிறதுலே ஒரு இளைஞர் ஒருத்தரை கூப்பிட்டு அவரை பாராட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நகரத்தார் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நாராயணன் அவரை நாராயண கோவிந்தனை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம்.